لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أما بعد. எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, நறுமை சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹு தாலாவுடைய பேருதவியினால் சத்திய மார்க்கத்தை தூய்மையான வடிவில் தெளிவான முறையில் அறிந்து வலா தமூத்துன்ன இல்லா வ அன்து முஸ்லிமூன், மரணிக்கும் போது அல்லாஹுக்கு கட்டுப்பட்ட முஸ்லிம்களாக மரணியுங்கள் என்ற அல்லாஹுடைய கட்டளையை வாழ்நாளில் நடைமுறைப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக என்ற பிரார்த்தனையோடு, குறிப்பாக ஒவ்வொரு நாளும் விசேஷமாக நன்மையை தரக்கூடிய குறிப்பிட்ட ஒரு நேரம் இருக்கிறது. இந்த நேரத்தில் எது செய்தாலும் 2 கீராத் நன்மைகள் கிடைத்துவிடும். அல்லாஹு தஆலா யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும், அவர்கள் எங்களுக்கு முன்னாடி வந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அல்லவா, அவர்களுக்கு அல்லாஹு தஆலா வேலை செய்ய அவர்களுக்கு கட்டளை இடுகிறான். அந்த கட்டளையில் அவர்கள் சுபஹிலிருந்து லுஹர் வரைக்கும் ஒரு கூட்டம் யூதர்கள் இபாதாக்கள் செய்கிறார்கள். பின்னாடி அவர்கள் அந்த கூலி வேலைக்காக அல்லாஹ் ஒரு கீராத் நன்மையை கொடுக்கிறான். அதேபோன்று கிறிஸ்தவர்கள் இஞ்சிலை சுமந்தவர்களுக்கு அல்லாஹு தஆலா அமல்களை தொடர்ந்து செய்யுமாறு சொல்கிறான். அவர்கள் அசர் நேரம் வரும் வரைக்கும் செய்கிறார்கள். அவர்களும் பின்னாடி சோர்வடைந்து விடுகிறார்கள். அவர்களுக்கும் அல்லாஹ் ஒரு கீராத். முஹம்மத் நமக்கு அல்லாஹு தஆலா அந்த காரியத்தை முழுமைப்படுத்துமாறு சொல்கிறான். நாம் அசர் தொடக்கம் மக்ரிப் வரும் வரைக்கும் அந்த வேலைகளை செய்கிறோம். அது குர்ஆன் ஓதுவதாக இருக்கட்டும், அல்லாஹுவை அதிகம் ஞாபகப்படுத்தக்கூடிய அடிப்படையில் எந்த செயல்பாடுகளை செய்தாலும், பயான் நிகழ்ச்சி கேட்டாலும், பயானுடைய மஜ்லிஸில் உட்கார்ந்து கொண்டிருந்தாலும், அவர்களுக்கு அல்லாஹு தஆலா 2 விடயத்தை பெனிஃபிட்டாக கொடுக்கிறான். முதலாவது விஷயம் என்னவென்றால் பாவங்களை மன்னித்து விடுகிறான். யார் ஒருத்தர் மார்க்க வகுப்பில் மஜ்லிஸில் குர்ஆன் சுன்ன அடிப்படையில் பேசப்படும் இடத்தில் உட்கார்ந்து இருப்பாரோ, குறிப்பாக அசர் டு மக்ரிப் வரும் வரைக்கும், அவருடைய பாவங்களை அல்லாஹ் மலக்குகளை சாட்சியாக வைத்து மன்னிக்கிறான். இது ஒரு பெனிஃபிட். இரண்டாவது பெனிஃபிட் என்ன அப்படின்னு சொன்னால், 2 கீராத் நன்மைகளை அல்லாஹ் தருகிறான். இந்த நேரத்தில் யாரெல்லாம் தங்கள் வீடுகளில் உட்கார்ந்து கொண்டு அல்லது மார்க்க உபன்யாசங்கள் செய்யப்படும் போது அந்தந்த இடங்களுக்கு போவார்களாக இருந்தால் அவர்களுக்கு 2 கீராத் நன்மைகள் கொடுக்கப்படும். 2 கீராத்னால் 2 உஹது மலை அளவு நன்மை கொடுக்கப்படும். இதில் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் நம்ம மீது எவ்வளோ பொறாமை தான். இந்த பொறாமையின் காரணமாகத்தான் இன்றைக்கு பாலஸ்தீனம் கூட கண்ணீர் விட்டு கொண்டிருப்பது. காரணம் அவர்கள் எங்கள் மீது கொண்ட பொறாமை. அந்த ஜலசின் காரணமாகத்தான் இவ்வளவு பெரிய ஒரு வார் நடக்கிறது. வேறு நல்ல நோக்கத்துக்கெல்லாம் கிடையாது. அப்போ இவர்கள் இங்கேயும் அல்ல, மறுமையில் கூட அல்லாஹோடு என்ன செய்வார்கள், எங்கள் விவகாரமாக அல்லாஹோட பொறாமைப்பட்டு பேசுவாங்க. யா அல்லாஹ், யூதர்களும் கிறிஸ்தவர்களும் சொல்வார்களும், இவர்களை விடவும் நாங்கள் தானே வேலை செய்வது ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டோம். அப்போ எப்படி அவர்களுக்கு நீ 2 கீராத்தையும் எங்களுக்கு 1 கீராத்தையும் தருகிறாய் என்று கேட்பார்கள். அல்லாஹு தஆலா, உங்கள் வேலைக்கான கூலி 1 கீராத் நான் தந்து விட்டேன், இவர்களுக்கு என்னுடைய ஃபضல் மேலதிக சிறப்புகள் உள்ளது என்று அல்லாஹ் எங்களை சிறப்பித்து மறுமையில் கூட எங்களை புகழ்ந்து பேசுவான் அப்படின்ற செய்தியை நம்ம படிக்கிறோம். அப்போ எனவே இந்த நேரத்தில் மார்க்கத்தை படித்தல், மார்க்க விவகாரத்துக்கு நேர காலத்தை ஒதுக்கினால்
2 கீராத் நன்மை கிடைக்கும். இப்போ சில பேர் நினைக்கலாம், லவுட் ஸ்பீக்கர் போட்டு தானே நிற்கிறாங்க, வீட்டில் இருந்து கேட்கலாம் தானே நினைக்கலாம். வீட்டில் இருந்து மெசேஜ் கிடைக்கும், ஆனால் 2 கீராத்துக்குரிய இடம் இது மட்டும்தான். இப்போ ஜும்மாவுடைய பயான் எல்லா இடத்துக்கும் கேட்கும், ஆனால் ஜும்மாவுடைய பெனிஃபிட் பள்ளிக்குள்ளே வந்தால் தான். அப்போ அதே மாதிரி இந்த மஜ்லிஸுக்கு உட்காருவர்களை 2 விசேஷத்தை அல்லாஹ் கொடுக்குறான். முதலாவது சகல பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான், 2வது 2 கீராத் நன்மையை கொடுக்குறான். அப்போ எனவே குறிப்பாக அசருக்கு பின்னாடி உள்ள நேரத்தை தாய்மார்கள் நண்பர்கள் எல்லோரும் குறிப்பாக ஓய்வு நேரம் தான். அசருக்கு பிறகு என்பது ஓய்வு நேரம் தானே. காலையில் எழும்பினோடனே பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கான எல்லா வேலை திட்டங்களையும் செய்வோம். அப்புறமா லுகருக்கு பிறகு சமைக்கிற வேலை, தின்ன கொடுக்குற வேலை எல்லாம் செய்வோம். அசர்லேருந்து மகரிப் வரைக்கும் ரிலாக்ஸ் டைமு, அந்த ஓய்வு டைம் இருக்குல்ல. அதுக்கப்புறம் மகரிப் பிறகு திருப்பி என்ன செய்வோம், நைட்டுக்கு என்ன செய்யணும், பிள்ளைய படிக்க வைக்கணும், அது வைக்கணும், அப்படியே தொடர்ந்து டைம் போயிட்டு இருக்கு. அப்போ அசர் டு மகரிப் பொதுவாகவே ரிலாக்ஸான ஒரு டைமு. அப்போ அந்த ரிலாக்ஸான டைமில் ஊர்வலாய் பேசுகிறத விட்டு குடும்பத்தை பிரிக்கிற வேலையை பண்ணுறதை விட்டு மறுமைக்காக வேண்டி நம்ம இந்த குறிப்பிட்ட சின்ன குறுகிய நேரத்தை பயன்படுத்தினால் நிச்சயமாக மறுமையில் மிகப்பெரிய வெற்றி இருக்கு என்ற நற்சான்றிதழுக்குரிய செய்தியோடு நம்ம தலைப்புக்குள் நுழையலாம் என்று ஆசைப்படுகிறேன். இன்றைய இந்த பயான் நிகழ்ச்சிக்கான தலைப்பு என்னவென்றால், குடும்ப வாழ்க்கையில் சஹாபிய பெண்களின் முன்மாதிரி என்பதுதான் இன்றைய உங்களுக்கான தலைப்பு. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, குறிப்பாக குடும்ப வாழ்க்கை என்பது குறிப்பிட்ட காலத்தோடு நம்மளை வந்து அடையக்கூடிய ஒரு விடயம். குடும்ப வாழ்க்கையில் 2 விடயம் இருக்கின்றன. ஒன்று என்னவென்றால், தந்தை என்கின்ற ஒருத்தருடைய வாழ்க்கையில் நாம் சங்கமித்திருக்கிறது. 2வது கணவர் என்ற இன்னொருத்தரிடத்தில் நாம் சென்று அங்கிருந்து வாழ்க்கையை தொடருவது. இந்த 2 பகுதி குடும்பவியலில் இருக்கிறது. முதலில் குடும்பவியல் என்றால் என்னன்னு பார்க்கணும். குடும்பவியல் என்பது ஒரு சமூக கட்டமைப்புக்கு, ஒரு சமூகத்தின் முன்னேற்றத்துக்கு, ஒரு சமூகம் வெளிச்சத்தை நோக்கி பயணிப்பதற்கு பல அங்கங்களாக சேர்ந்தால்தான் அதை என்ன செய்யும், சென்றடையும். உதாரணமாக ஒரு மரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வேர் ஆணி இருந்து மட்டும் அந்த மரத்துக்கான எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடைக்காது. பக்கவர் இருக்கணும், அதனூடாக தண்டு இருக்கணும், அதனூடாக கிளைகள் இருக்கணும், இலைகள் இருக்கணும். அப்படின்னா தான் மரமே அழகாக இருக்கும். மொட்டை மரமாக இருந்துச்சுன்னா மரத்தில் யார் நிழல் பெறவும் மாட்டாங்க, இது பிரயோஜனம் தரும் என்று எண்ணவும் மாட்டாங்க. அப்போ எனவே ஆண் என்பது மரமாக இருந்தால் கிளையும் இலைகளாகவும் மனைவிமாறு தான் இருக்க வேண்டும். ஆணிவேர் ஒன்று தான் இருக்கும், ஆனால் பக்கவேர் தான் பலது இருக்கும். ஆணிவேரை ஆணாக கருதுவோம், பக்கவேரை மனைவியாக கருதுவோம். இலைகள் கிளைகள் எல்லாம் பிள்ளைகளாக உறவுகளாக நம்ம பார்க்கலாம். அப்போ ஒரு மரம் அழகாக செழிப்பாக பார்ப்பதற்கு கண்குளிர்ச்சியாக இருக்குமாக இருந்தால் அதனுடைய கட்டமைப்புகள் அனைத்தும் அழகாக இருக்க வேண்டும். நீண்டாக ஒரு மரம் வளர்ந்து வந்தால் என்ன சொல்லுவோம், இந்த மரம் நிழல் தராட்டையும் வீடு கட்டுறதுக்கு பலன் தரும் அப்படின்னுவோம். அப்படிங்களா இல்லைங்களா? கிளைகளோடு இலைகள் அதிகமாக இருந்தால் பலன்தான் தராட்டையும் நிழலாவது தந்து கொள்ளும் அப்படின்னு அதனுடைய லாபத்தை பேசுவோம். அப்போ எனவே குடும்பம் என்பது ஒரு மரம் மாதிரி. அந்த மரத்தை பொறுத்த வரைக்கும் மழை காலத்தில் மக்களுக்கு சில நேரம் அது பாதுகாப்பு கொடுக்கும், வெயில் காலத்தில் கொடையாக இருக்கும். அதே மாதிரி பறவைகளுக்கு கூடாக அமையும், அதில் வரக்கூடிய கனிகள் பல பேருக்கும் உணவாக அமையும். அப்போ ஒரு குடும்பம் என்பது ஒரு மரத்தை போல, அந்த மரம் ஒரு சமூகத்துக்கு பயனளிப்பதை போன்று ஒரு குடும்ப கட்டமைப்பு அழகாக இருக்க வேண்டும். அப்போ எனவே இஸ்லாமிய குடும்பவியல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு இபாதத்தாக இஸ்லாம் சொல்கிறது. எல்லாரை மாதிரி நம்ம வாழ்ந்துட முடியாது, எல்லார மாதிரி நம்ம வாழ்க்கையை நடத்திவிட முடியாது. இஸ்லாம் என்ற ஒரு கட்டடத்துக்குள் அல்லது ஒரு சாம்ராஜ்யத்துக்குள் எங்களை நாங்கள் ஆள்படுத்தி விட்டால் எங்களை தாந்தோண்டித்தனமாக வீணான சமூகமாக வழி நடத்தாது. எப்பொழுதுமே இஸ்லாம் எங்களை வழிநடத்தும் போது ஆரோக்கிய சமூகமாக, 4 பேருக்கு உபதேசம் செய்யக்கூடிய சமூகமாக, 4 பேருக்கு முன்னால் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய சமூகமாக மட்டும்தான் இஸ்லாம் எங்களை மாற்றியமைக்கும். அதுதான் இஸ்லாம். இஸ்லாம் வெறுமனே முக்காடு போடுவதோ அல்லது
நாங்கள் வந்துட்டு முஸ்லீம் என்று சொல்லிக் கொள்வது அல்ல இஸ்லாத்தினுடைய பேசிக். இஸ்லாத்தினுடைய பேசிக்கை பொறுத்த வரைக்கும் அது பல கட்டமைப்புகளை கொண்டது. அதில் பிரதான கட்டமைப்பு தான் குடும்ப வாழ்க்கை. இந்த குடும்ப வாழ்க்கையில் எங்கு சிதைவடையுமோ அந்த குடும்ப பரம்பரையே நாசமாக போய்விடும். அதனால தான் தமிழில் கவிஞன் சொல்வான், ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே அப்படின்னுவான். அவ ஒரு சமூகம் உருவாகிறதுக்கு மெயின் காரணம் ஒரு பெண்ணு தான். ஒரு பெண்ணிடத்தில் எது பிரதிபலிக்குமோ எது வெளியாகுமோ அதுதான் குழந்தைகளிடத்தில் சமூகத்தினிடத்தில் அது பிரதிபலிக்க காரணமாக அமையும். நம்ம முன்னாடி உள்ள வரலாறுகளில் சிலதை செய்தி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், குடும்பவியலுக்கு அவர்கள் நடந்து கொண்ட மெதட், குடும்பத்தை அவர்கள் வழிநடத்திய மெதட், கணவனுக்கு அவர்கள் கொடுத்த ஆலோசனைகள், கணவனை பற்றி அவர்கள் வைத்துக் கொண்ட நல்லெண்ணங்கள், கணவன் விவகாரத்தில் அவர்கள் அதிகபட்சமாக மேற்கொண்ட உபகாரங்கள், இவைகளெல்லாம் குடும்பத்தை மிக தெளிவாக அழகான ஒரு கட்டமைப்புக்கு கொண்டு வரும். ஆனால் இன்றைய சமூகத்துக்கும் அன்றைய சமூகத்துக்குமான வேறுபாடுகளை பார்க்கும்போது இப்போ கேட்டால் சொல்லுவாங்க, தட் இஸ் இன்றைய, அதாவது என்ன, டிஜிட்டல் வேர்ல்டு அப்படின்னுவாங்க. இந்த உலகத்தை சொல்லுகின்ற போது டிஜிட்டல் வேர்ல்டு, யாருக்கும் யாரும் கட்டுப்பட தேவையில்லை, ஆணுக்கு பெண் ஈகோ தான், அதாவது சரி சமந்தான், இவனுக்கு ஈகோ தேவையில்லை, நீ வேறு நான் வேறு அப்படின்னு நிறைய செட்டப்புகள் உலகத்தில் பெண்ணியல் பேசக்கூடியவர்களுக்கு மத்தியிலையும், அதே சமயம் ஆணும் பெண்ணும் சமந்தான் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு மத்தியிலையும் தவறான புரிதல்கள் ஏராளம் இருக்கின்றன. இப்ப ஆணும் பெண்ணும் சமன் என்று இஸ்லாம் சொல்லாமல் இல்லை, இஸ்லாம் சொல்கிறது. ஆனால் ஆணை பெண்ணை விடவும் ஆண் ஒரு படி உயர்ந்தவனாக இருப்பான், அதுக்கு காரணமே இஸ்லாம் சொல்கிறது. ஆனால் மற்றவர்கள் என்ன, உனக்கு உழைக்கலும்னா எனக்கும் உழைக்கலும், உனக்கு அடிக்கலும்னா எனக்கும் அடிக்கலும் என்று என்ன செய்வாங்க, இந்த ரவுடிசம் பேசுவாங்க. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பவியலில் அழகாக சொல்லி காட்டும். குடும்பவியலில் யாருக்கு என்ன மதிப்பு கொடுக்கணும், யாரை எந்த இடத்துல வைக்கணும், யாருக்கு என்ன ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், யாருடைய இமேஜை எப்படி வைக்கணும் என்று அழகாக சொல்லி இருக்கும். அடுத்தவர்களை மாதிரி இஸ்லாம் கொடுமைப்படுத்தக்கூடிய மார்க்கமோ, அடுத்தவர்களை மாதிரி இஸ்லாம் பெண்களை கொச்சைப்படுத்தக்கூடிய மார்க்கமோ கிடையாது. பெண்களுக்கு உலகத்திலேயே பல முதன்மையான சிறப்பம்சங்களையும் சலுகைகளையும் கொடுத்த ஒரே ஒரு மார்க்கம் இஸ்லாத்தில், ஒரே ஒரு மார்க்கம் உலகத்தில் இஸ்லாம் மட்டும்தான். வேற எதையும் உங்களால் கம்பேர் பண்ணி பேச முடியாது. அந்த மதம் அப்படி இருக்குது, இந்த மதம் இப்படி இருக்குன்னு வாயளவில் பேசலாம், ஆனால் அத்தாரிட்டியாக ஆதாரங்களை முன்வைத்து பேச முடியாது. ஆனால் இஸ்லாம் மட்டும்தான் சொல்லிலும் சரி, செயலிலும் சரி, சட்டமயமாக்கலிலும் சரி, இஸ்லாம் மட்டும்தான் இந்த உலகத்திலேயே பெண்களை முதன்மைப்படுத்தி பேசிய ஒரு மார்க்கம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவத்துக்கு கொடுக்கப்படுற அந்த காலப்பகுதி எப்படிப்பட்ட காலம் என்றால், பெண்களை ஆண்களுடைய தேவைக்காக மாத்திரம் பயன்படுத்துவார்கள். அதில் கொஞ்சம் யூத கிறிஸ்தவர்களை பொறுத்தவரை கொஞ்சம் ஓவர் அட்வான்டேஜ் எடுப்பாங்க, அவர்களை ஒதுக்கி கூட வைப்பார்கள். சில காலங்களுக்கு பெண்களை ஒதுக்கி வைத்து விடுவார்கள், பெண்களை கணக்கெடுக்க மாட்டார்கள். எந்த அளவு தூரம் என்றால், இஸ்லாத்தில் பெண்ணியல் சம்பந்தமாக பேசி பெண்களுக்கு சொத்துரிமை உண்டு, பெண்களுக்கு முழு உரிமையும் உண்டு, திருமணத்தில் உரிமை உண்டு, நிராகரிக்கிற உரிமையும் இருக்குது என்றெல்லாம் பேசின காலப்பகுதியில் இருந்து 900 வருஷங்களுக்கு பின்னாடி தான் பெண்கள் பற்றிய உலகம் சில செய்திகளை சொன்னது. பெண்களுக்கு இருதயம் இருக்குதா என்று கூட அதற்கு பின்னாடி தான் ஆய்வு செய்தார்கள். சுப்ஹானல்லாஹ். அப்போ ஒரு பெண்ணை இஸ்லாம் தான் உலகத்தில் முதன்மைப்படுத்தியது, ஒரு பெண்ணை இஸ்லாம் தான் உலகத்தில் கண்ணியப்படுத்தியது. அந்த பெண்ணை இஸ்லாம் உலகத்திலேயே அதி உயர்ந்த சன்மானம் கொண்ட அல்லது அதி உயர்ந்த பெருமானம் கொண்ட ஒன்றாக காண்பித்தது. அதனால்தான் பெண்களுக்கு இஸ்லாம் ஆடைகளை வித்தியாசப்படுத்தியது. ஒன்றிலிருந்து ஒன்று சிறப்புப்படுத்தப்படும் பொழுது அதற்கான ஆடைகள் அல்ல தரங்கள் மாற்றப்படும். இப்போ உதாரணமாக கற்கள் எல்லாமே இருக்கும், எல்லா கல்லும் இருக்கும். ஆனால் அந்த கல்லில் இருந்து மாணிக்க கல்லில் வைரூரியம் இருக்கும், ஒவ்வொரு இருக்கும். அதே மாதிரி எத்தனை வகை கல்கள் இருக்கும். எல்லா கல்ல மாதிரி இந்த கல்லை நடுரோட்டில் போட்டுருவோம்னா போட மாட்டோம். இப்போ முத்து இருக்குது, முத்து எங்கே இருக்கும்? சிப்பிக்குள்ள இருக்கும். சிப்பி எங்கே இருக்கும்? ஆழ்கடல்ல இருக்கும். ஆத்தோரத்தில் காணலாமா? இப்போ குளத்தில் போனால் சிப்பி கிடக்குது, அதுக்குள்ள வந்துக்கிட்டு என்னது இறைச்சிக்கு போன்ற சதைகள் இருக்கும். ஆனால் முத்து என்ற ஒரு பகுதி ஆழ்கடலில் உள்ள சிப்பியில் தான் இருக்கும். அல்லாஹு தஆலா பெண்களை
ஆழ்கடலில் இருக்கும் முத்துக்கள் போன்று அவர்களை கண்ணியப்படுத்துகிறான். அதனால தான் அவர்களை அல்லாஹ் மறைத்து கொள்ளுமாறு சொல்கிறான். ஏனைய பெண்களிலிருந்து முஸ்லிமான பெண்கள் ஏன் ஆடையில் வேறுபடுகிறார்கள் என்றால் அவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தியதான் காரணமே. அப்ப உலகத்திலேயே அல்லாஹுவால் கண்ணியப்படுத்தப்பட்டு உலகத்துக்கே ஒளிவூட்டப்பட்ட ஒரு சமூகமாக பெண்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்றால் அதற்கு மெயின் காரணம் இஸ்லாம் மட்டும்தான். அப்ப அன்பார்ந்த தாய்மார்களே, இன்று சமூகத்துக்கு மத்தியில் பேசப்படக்கூடிய எல்லா விதமான குழப்பங்களும் மார்க்கத்தை படிக்காமல் இருப்பதுதான். மார்க்கத்தை படிப்பார்களாக இருந்தால், மார்க்க கல்வி தங்களுடைய ஆடையாக அணிந்து கொள்வார்களாக இருந்தால், இன்றைக்கு நம்ம ஃபர்தா போடுற மாதிரி மார்க்கத்தை அணியணும். அப்ப லிபாசு தக்குவா என்பதை இஸ்லாம் பேசிக்காக விரும்புகிறது. ஆடை அணிவது அலங்காரத்துக்காக, ஆடை அணிவது பாதுகாப்புக்காக, ஆடை அணிவது மானத்துக்காக. அந்த ஆடையில் சிறந்த ஆடை தக்குவா என்னும் ஆடைதான். அந்த ஆடை கண்ணுக்கு விளங்காது. அந்த ஆடை மறுமையில் எங்களை சுவர்க்கத்துக்கு கொண்டு சேர்ப்பதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக அமையும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்த தாய்மார்களே, உலகத்திலேயே பெண்களை கண்ணியப்படுத்திய ஒரு மார்க்கம் இஸ்லாத்தை தவிர வேறு எதுவும் கிடையாது. அது முதல்ல புரிஞ்சு கொள்ளணும். அதுக்கு பின்னாடி அன்றைய காலத்தில் வாழ்ந்த அந்த பெண்கள் எந்த அளவு தூரம் அவர்களுடைய வாழ்க்கை இருக்கும் என்றால், சில பெண்களுடைய நடத்தைகள் அதி மோசமான காரியங்களாக இருக்கும். அன்றைய காலத்தில் பெண்கள் மோசடி காலத்துக்காக மாற்றப்பட்டார்கள், வாழ்ந்தார்கள். அன்றைக்கு இருந்த அந்த மக்களுக்கான சுருக்கமான பெயர் ஐயாமு ஜாஹிலியா, மடையர்கள் வாழ்ந்த காலம்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களை சீர்திருத்த வேண்டி ஒரு மனிதர் வருகிறார். அவர் யாரும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்காவில் பிறக்கிறார், அனாதையாக பிறக்கிறார், பாலூட்டும் தாயிடத்தில் வளர்கிறார், மீண்டும் தாயை இழந்து அனாதையாக நிற்கிறார், பாட்டனாட்ட வளர்கிறார், பாட்டனார் மௌத்தா பெய்து அதாவது யாரும் கவனி பாராட்டி இருக்கிறார். பின்னாடி அவருடைய சாச்சால பெரிய அபு தாலிபிட பெய்து தஞ்சம் போகிறார், அங்கிருந்து வாழ்க்கையை தொடர்கிறார். இப்படி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறுகால வாழ்க்கை என்பது முழுக்க சோகத்தால், முழுக்க வேதனையால் நிரம்பிய ஒரு வாழ்க்கையாக ரசூலுல்லாஹ் வாழ்க்கை இருக்கிறது. பின்னாடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் மத்தியிலேயே நல்லவராக, வல்லவராக, நாணய பேணி பாதுகாக்கக்கூடிய ஒருத்தராக மக்களுக்கு மத்தியில் வலம் வருகிறார். பாவங்கள் செய்வது கிடையாது, குற்றங்கள் செய்வது கிடையாது, துரோகங்கள் செய்வது கிடையாது, அநியாயங்கள் செய்வது கிடையாது, அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்பட்டது கிடையாது, அடுத்தவன் பொன்னாடியை பார்த்து பல்லிழிச்சது கிடையாது. இப்படி எல்லா விதமான நல்ல பண்புகளோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கமா நகரில் நடந்து வருகிறார்கள். அவர்களுடைய நடத்தையை கவனித்த பணக்கார சீமாட்டி ஹதிஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க ரசூலுல்லாஹை திருமணம் முடிக்க விரும்பி மாப்பிள்ளை கேட்கிறாங்க. இப்போ மாப்பிள்ளை கேட்குற பொண்ணு கேட்கறதுல மார்க்கத்தில் ஒரு ஸ்டைலாக சொல்லப்பட்ட விஷயம் நம்ம அதெல்லாம் மாற்றி வச்சிருக்கிறோம். பொம்பளை வந்துட்டு மாப்பிள்ளை சாய்ஸ் பண்ணக்கூடாது, மாப்பிள்ளை தான் பொம்பளை சாய்ஸ் பண்ணணும்னு வச்சிருக்கிறோம். அதுக்கான சில தவறான காரணங்களும் இருக்கிறது, சில நேர்மையான காரணங்களும் இருக்கின்றன. என்றாலும் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண் தனக்குரிய மணமகன், தன்னுடைய மாப்பிள்ளை, தன்னுடைய கணவர் இவராக அமைய வேண்டும் என்று செலக்ஷன் பண்ணலாம். அதற்கான அனுமதி இஸ்லாத்திலேக்கு தேவைப்பட்ட அதை பற்றிய விளக்கங்களை நம்ம சொல்லலாம். அப்போ அன்றைய காலத்தில் ஹதிஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நபிகள் பெருமான தன் வயதிலிருந்து சிறுவர், தன்னுடைய வயதை விடவும் சின்ன வயசு கொண்டவங்க நபி அவர்கள் சொல்லுவாங்க. 40 வயசு 25 வயசுலாம். 40 வயசு என்பது கன்ஃபார்ம் கிடையாது, ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய வயசு கூட என்பது கன்ஃபார்மான செய்தி. ஹதிஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரசூலுல்லாஹ்வோட வயதில் மூத்தவங்க தான். அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய நன்னடத்தை கவனித்து, ரசூலுல்லாஹ்வுடைய நல்ல பண்பை கவனித்து என்ன செய்ய அவர் திருமணம் முடிக்க ஆசைப்படுறாங்க. அப்போ பாதுகாப்பு யாரு? அபூ தாலிப் தான். அபூ தாலிபோடு பேசுகிறாங்க. அப்படி பேச முன்னாடி ரசூலுல்லாஹ் விரும்பாவிட்டாலும் பின்னாடி என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய பண்பாடுகள், நன்னடத்தைகள், இவங்க ரசூலுல்லாஹ் பண்பாடுகள், இந்த மாதிரி பேச்சுவார்த்தை கரெக்டாக அமையுது. அப்போ திருமணம் முடிக்கிறது 2 பேரும் விரும்பினா திருமணம் முடிச்சிடுறாங்க. திருமணம் முடிச்சு 2 பேரும் சந்தோஷமாக வாழ்கிறாங்க. வாழ்ந்து கொண்டு இருக்கும் காலப்பகுதியில் தான் மக்களினுடைய நடத்தை ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப வெறுப்பை கொடுக்குது. மக்களினுடைய நடத்தை ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப வெறுப்பை கொடுக்குது. அந்த வெறுப்பின் காரணமாக நபியார்கள் சமூகத்தை விட்டு ரொம்ப தூரம் போகிறாங்க. எங்கே போகிறாங்க? ஹிரா குகைக்கு போவாங்க. ரசூலுல்லாஹ் ஹிரா குகையில் ரசூலுல்லாஹ் தங்குவாங்க.
அப்போ ஹிராக்கு ரசூலா இருக்கும்போது அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா என்ன செய்வாங்க, ரசூலுல்லாஹ்வை சந்திப்பதற்காக வீட்டிலிருந்து உணவு கொண்டு போய் கொடுப்பாங்க. அப்போ நுபுவத்துக்கு பிறகு ரசூல் அங்கே தங்குவாங்க. நுபுவத்துக்கு பிறகும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்குவாங்க. அப்போ இப்படி கணவன் மனைவி வாழ்க்கையில் ஹதீஜா நாயகி ரொம்ப பெரிய அதாவது முன்மாதிரியாக வாழ்ந்திருக்கிறாங்க. இப்போ நம்ம கவனிப்போம். அப்போ அன்றைய காலத்தில் பெண்கள் உதாசீனப்படுத்தப்பட்ட நேரத்தில் பெண்களை கண்ணியப்படுத்தியது முதல் இஸ்லாம் தான். அப்போ அதில் எடுத்துக்காட்டாக அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்க்கை இருக்குது. அப்போ அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் சஹாபிய பெண்மணிகள், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமாரும் சஹாபிய பெண்மணி தான். ரசூலுல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்த அடுத்த பெண்மணிங்க சஹாபிய பெண்மணிங்க தான். இவங்க உம்மஹாத்துல் மூமின்களாக இருப்பாங்க, அவங்க சஹாபியத்து பெண்களாக இருப்பாங்க. இப்போ அன்றைய காலத்தில் வாழ்ந்த அந்த சஹாபிய பெண்மணிகள் குடும்ப வாழ்க்கையை எப்படிப்பட்டதாக மாற்றிக்கொண்டார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய டெவலப்மெண்ட் அன்றைக்கு இருக்கலை. இன்றைக்கு சுவிட்சை போட்டால் ஃபேன் வேலை செய்யும், அதை சுவிட்சை போட்டால் ஏசி வேலை செய்யும், உடுப்பு கழுக தேவையில்ல வாஷிங் மிஷினில் போட்டால் உடுப்பு கழுவி தந்துடும், பெருசாகலாம் கஷ்டப்பட தேவையில்ல தூக்கி அவனில் போட்டால் அது பொறிஞ்சு வந்துடும். அன்றைக்கு இருந்த மாதிரியான தண்ணி இழுக்க தேவையில்லை, டெப்பை போட்டால் தண்ணி வந்துடும். இப்போ எல்லா விதமான சொகுசுகளும் கொண்ட வாழ்க்கை இன்றைக்கு இருக்குது. ஆனால் அன்றைக்கு வாழ்ந்த வாழ்க்கை சொகுசோடு வாழ்ந்த வாழ்க்கை அல்ல, கண்ணீரோடு வாழ்ந்த வாழ்க்கை. நீங்கள் வரலாறை படித்து பார்த்தீங்கன்னா ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரசூலுல்லாஹ்வுடைய மகள், ரசூலுல்லாஹ்க்கு 4 மகள் இருந்தாங்க, அதை கொண்டு தான் வாழ்க்கையை நடத்தினாங்க. பாப்பா ஜனாதிபதி, பாப்பா நபி எல்லாம் வருதுன்னு கேட்டு போக மாட்டாங்க. அப்போ தன்னுடைய வேலைகள் அவங்க தான் செய்வாங்க. எல்லா விதமான காரியங்களையும் தண்ணீர் எடுப்பதாக இருந்தால் ரொம்ப தூரம் போவாங்க. சில காலத்தில் நம்ம ஏரியாவில் தண்ணி இருக்காது, தண்ணியெல்லாம் கோடை அடித்து வத்திரும், எங்கேயாச்சும் 2 கிலோமீட்டருக்கு அங்கெல்லாம் தண்ணி இருக்கும். அதை எடுத்துகிட்டு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம். அது எங்கேயோ ஒரு நாளைக்கு எப்போ ஒரு நாளைக்கு நடக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறோமே. தினசரி தண்ணிக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு அலையக்கூடியவர்களாக அன்றைய இஸ்லாமிய சமூகம் அன்றைய காலத்தில் வாழ்ந்தார்கள். அப்போ தண்ணீர் எடுப்புக்கு ரொம்ப தூரமெல்லாம் போவாங்க, போயிட்டு வர்ற ரொம்ப களைப்பாங்க. அப்போ இந்த ரசூலுல்லாஹ் பற்றி கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நமக்கு ஒரு ஹாதிமா ஒரு வேலைக்காரியை நமக்கு தாங்க, தண்ணீர் எடுத்து வர்ற ஹாதிமாவை தாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகள் கேட்டவுடனே தூக்கி கொடுத்துட்டாங்களான்னா தூக்கி கொடுக்கல. அப்போ பாருங்க, அன்றைய காலத்தினுடைய நிலைமை, ஜனாதிபதியுடைய மகளாக இருந்தாலும் சமமாகத்தான் வாழ்ந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு 10 ஆளை கொடுத்து உனக்கு வாழ்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலம் அது, சரிங்களா? அப்ப இங்க என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னா, எல்லாருமே அப்படிப்பட்ட நிலைமைகள் தான். உணவுக்கு வழி இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டிலேயே உணவு கிடைக்காது. எந்த அளவுனா 3 தலைப்பிறை கண்டு விடுவார்கள். 2 மாதம் முடிவடைந்து விடும். 3 தலைப்பிறை கண்டாலும் வீட்டில் அடுப்பு எரியாது. அப்படிப்பட்ட ஒரு மோசம். வயிற்றுல கற்களை கட்டி கொண்டு இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலம். அப்படிப்பட்ட காலம் இன்றைக்கு இருக்குதாண்டா கிடையாது. இன்றைக்கு எல்லா விதமான சொகுசும் இருக்குது. அன்றைக்கு ஒரே ஒரு ஆடை 2 ஆடை அதைத்தான் மாற்றி மாற்றி உடுக்கணும். ஆனால் இன்றைக்கு ஒரு வெட்டிங்குக்கு ஒரு உடுப்பு, அதே வெட்டிங்குக்கு அடுத்த சாப்பாடுக்கு இன்னொரு உடுப்பு. அப்போ ஒரு நாளைக்கு 3 ஃபங்க்ஷனாக 3 உடுப்புகளை மாற்றி மாற்றி உடுக்கிற அளவுக்கு நம்ம பணக்காரர்களாக வாழ்கிறோம். அப்போ அல்லாஹ் தஆலா நிறைய நிஅமாக்கள் எங்களுக்கு தந்திருக்கிறான். நிஅமாவில் குறைந்த காலமாக இருக்கக்கூடிய அந்த காலத்தில் இன்றைக்கு கணவன் மீது சண்டை பிடிக்கக்கூடிய நாம், கணவன் மீது எரிஞ்சு விழக்கூடிய நாம், கணவனை குறை காணக்கூடிய நாம், அடுத்தவரை வைத்து கணவனை மட்டம் தட்டக்கூடிய நாம், அன்றைய காலத்து பெண்கள் எப்படி வாழ்ந்தாங்க? இப்போ இன்றைக்கு குடும்பவியலை நம்மளும் வாழத்தான் செய்கிறோம். கணவன் மனைவியா வாழ்கிறோம், பிள்ளைகளை பெற்று வாழ்கிறோம், அழகான வீடுகள் இருக்கிறோம். என்ன இருந்தாலும் நம்ம குறை சொல்லாத வாழ்க்கையை கொண்டு போகிறோமா? கணவனை குறை சொல்லாமல், கணவனுடைய விடயத்தில் நம்ம அதாவது நேருக்கும் புறம்பாக நடக்காமல் இருக்கிறோமா? அல்லாஹ் பாதுகாத்த பெண்களை தவிர. உங்களில் அப்படி இருந்தால் ரொம்ப சந்தோஷம். சில விடயங்களை நம்ம வந்துக்கிட்டு சேர்த்து பேசலாம். அப்போ அன்றைய பெண்கள் எப்படி வாழ்ந்தாங்க, இன்றைய பெண்கள் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க? அப்போ அவர்களுடைய வரலாறுகள் வாழ்க்கை எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை தர வேண்டும். அந்த மாற்றம் வரவில்லை என்றால் எங்களை நாங்கள் சுவர்க்கத்து பெண்களாக எங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ள முடியாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா தன் திருமறையில்
சூரா நிசாவின் 34ஆம் வசனத்தை சொல்கின்ற பொழுது ஃபஸாலிஹாத்து கானிதாத்துன் ஹாஃபிலாத்துன் லில் கைபி பிமா ஹஃபிதல்லாஹ். அப்போ நல்ல பெண்களுடைய மூமெண்ட் எப்படி இருக்குன்னு தெரியுமா? அவங்க நல்ல முறை அதிகமாக செய்வாங்க, மார்க்கத்தின் நிலையாக நிற்பாங்க, தங்களுடைய கற்புகளை பாதுகாத்துக் கொள்வார்கள் அல்லாஹ் சொன்னதின் பிரகாரம். அப்ப இன்றைக்கு நிறைய குடும்பத்தில் நிறைய வாழ்க்கையில பிரச்சனைக்கான காரணமே நமக்கிட்ட உள்ள சில பொடுபோக்குத்தனங்கள். ஆனா அன்றைக்கு அதெல்லாம் கரெக்டா இருந்துச்சு. இன்றைக்கு பொடுபோக்குத்தனமாக பேசிக்காக சொல்வதாக இருந்தால் அந்த அஜ்னபி மஹ்ரமி பிரச்சனை வரும்ல. அஜ்னபி மஹ்ரம் என்றால் என்னங்க? அஜ்னபி மஹ்ரம் என்றால் மஹ்ரம் என்றால் எக்காலத்திலும் திருமணம் முடிப்பதற்கு ஹராமாக்கப்பட்டவங்க. எக்காலத்திலும் திருமணம் முடிப்பதற்கு ஹராமாக்கப்பட்டவங்க இவர்களை சொல்வது மஹ்ரம் என்று. அஜ்னபி என்றால் திருமணம் முடிப்பதற்கு அனுமதிக்கப்பட்டவங்க. அவங்க எப்படி முடிச்சு கொள்ளலாம், என்ன மாதிரி முடிச்சு கொள்ளலாம். அப்ப அந்த லிஸ்ட்டை நம்ம கொஞ்சம் தேடி பார்ப்போம்னு சொன்னால், இப்ப நமக்கு உள்ளேயே உள்ள ஒரு பிரச்சனை தான். நம்ம பிள்ளைங்க வந்துக்கிட்டு டியூஷன் போவாங்க அல்லது வெளி இடங்களுக்கு போவாங்க. இப்போ நமக்கு நம்ம ஹஸ்பண்ட் வெளியில் போயிட்டாரு, நமக்கு போக முடியாட்டி நம்ம தங்கச்சி புருஷனை கூப்பிடுறது, தன்னுடைய தங்கச்சி புருஷன் தன்னுடைய அக்கா புருஷனை கூப்பிடுறது. அப்போ இந்த பிள்ளைக்கு யாராச்சு சின்னப்பா வாச்சா பெரியப்பா வாச்சா இவரை கூப்பிட்டு சொல்றது இந்த பிள்ளைய கொண்டு டியூஷனில் விட்டுருங்க. இன்னும் இந்த பிள்ளை அவர் பைக்கில் எட்டு போகும். இந்த பயணம் இருக்குது, இந்த உறவு முறை முதல் ஹராம். இந்த உறவு முறை இருக்குது, இது ஹராம். அவரோட தனிய பயணம் அனுப்ப முடியாது. யாரு? என் தங்கச்சி மகனோடு அனுப்பின. தங்கச்சி மகன் ஹராம். நபி அவர்கள் தன்னுடைய மகள் ஃபாத்திமாவை யாருக்கு முடிச்சு கொடுத்தாங்க? தனது சாச்சாவின் மகன் தனது தம்பிக்கு, தான் வளர்த்த மகன் தனது தம்பிக்கு முடிச்சு கொடுத்தாங்களா இல்லையா? அந்த வாழ்க்கை ஹராமானதான, கரெக்டானது. அப்ப இன்றைக்கு நம்ம இந்த தப்பை செய்யறோமே, நான் அன்றைக்கு மார்க்கம் அதை தடுத்திருக்குது, அன்றைக்கு மார்க்கம் அதை தடுத்திருக்குது. இன்றைக்கு என்ன சொல்றோம்? இதெல்லாம் கெஷுவலான ஒரு வாழ்க்கை தானே, இதெல்லாம் பெருசா பார்த்துக்கொள்ள முடியுமா, இதெல்லாம் பார்த்தா உலகத்துல வாழ முடியுமான்னு கேட்கிறோம். இல்ல, உலகத்துல வாழ்றதுக்காக இதெல்லாம் பார்க்க கூடாது, மறுமையில் தண்டிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு பார்க்கத்தான் வேண்டும். உலகத்துல எப்படி வாழ்ந்துடலாம், பணக்காரனா வாழ்ந்தா மட்டும்தான் கபரு நமக்கு கிடைக்குமா? பிச்சைக்காரனா வாழ்ந்தா கபரு கிடைக்காதா? பணக்காரனா வாழ்ந்தா மட்டும்தான் சந்தூக்கு கிடைக்குமா? பிச்சைக்காரனா வாழ்ந்தா சந்தூக்கு கிடைக்காதா? பணக்காரனா வாழ்ந்தா மட்டும்தான் கபன் கிடைக்குமா? பிச்சைக்காரனா வாழ்ந்தா கபன் கிடைக்காதா? எல்லாம் கரெக்டா கிடைக்கும், எல்லாம் ஈக்குவலா கிடைக்கும். ஆனால் உலகத்தில் தரப்படக்கூடிய சில சட்ட திட்டங்களை நாங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோமாக இருந்தால் நாளை மறுமையில் வெற்றி பெறலாம். அப்ப முன்மாதிரி சஹாபிய பெண்கள் எப்படி வாழ்ந்தாங்க என்று பார்த்தால், கணவனுடைய அனுமதி என்பது வேத வாக்காக எடுத்துக்கொண்டார்கள், கணவனுடைய திருப்தி என்பது வேத வசனமாக எடுத்துக்கொண்டார்கள். அதுக்கு பாருங்க ஒரு வரலாற்று சம்பவத்தை. உங்களுக்கு எல்லாம் தெரியும், அஸ்மா ரலியல்லாஹு. அஸ்மா யாருங்க? அஸ்மா யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹுடைய மூத்த மகள் அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவை அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு சஹாபிக்கு திருமணம் முடிச்சு கொடுத்தாங்க. அவங்க யாருன்னா ஜுபைர் இப்னு அவ்வாம். ஜுபைர் ரலியல்லாஹு அவங்க பணக்காரராக இருந்தவர், ரொம்ப பெரிய கோடீஸ்வரன். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி எல்லாம் பறிமுதல் செய்யப்படுகிறது. ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டதற்காக, அன்றைய சமூகத்துக்கு மத்தியில் உள்ள அனாச்சாரத்தை வெறுத்து குர்ஆன் சுன்னாஹ்படி வந்ததுக்காக வேண்டி குடும்பத்தால் ஒதுக்கப்படுகிறார். குடும்பம் சொத்துக்களை பறிமுதல் செய்கிறது. அவரிடம் இருந்தது ரெண்டே ரெண்டு விடயம்தான். ஒன்று ஒரு குதிரை, இரண்டாவது தண்ணீர் இழுக்கும் ஒட்டகம். இந்த ரெண்டு தான் இருந்துச்சு. இந்த இரண்டையும் தவிர வேற எந்த சொத்துக்களும் அவருக்கு இருக்கவில்லை. ஆனால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் பணத்தை கவனத்தில் கொண்டு திருமணம் முடித்து கொடுக்கவில்லை. இன்றைக்கு நம்ம எல்லாம் திருமணத்துக்கு எதை பார்க்கிறோம்? மாப்பிள்ளைக்கு என்ன ஜொப் இருக்குன்னு பார்க்கிறோம், மாப்பிள்ளை வந்துட்டு எந்த நாட்டில் ஒர்க் பண்றான்னு பார்க்கிறோம், மாப்பிள்ளையுடைய பேக்ரவுண்டை பார்க்கிறோம். ஆனா மார்க்கத்தை ஜீரோவாக பார்க்கிறோம், மார்க்கத்தை ஜீரோவாக பார்க்கிறோம். ஆனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் அந்த நேரத்தில் தனது மகளுக்கு மாப்பிள்ளை பார்க்கும்போது மார்க்கத்தை தான் முதலில் பார்த்தார். இவரிடத்தில் மார்க்கம் இருக்கிறதா, இவரது ஹராம் ஹலால் பேணுதல் இருக்கிறதா, இவரது வாழ்க்கை எப்படி என்று பார்த்தால், பணக்காரராக இருந்தவர் இஸ்லாமிய மார்க்கத்துக்காக ஏழ்மைப்படுத்தப்படுகிறார். இஸ்லாமிய மார்க்கத்துக்காக வேண்டி சொத்துக்கள் எல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டு நடு ரோட்ல நிற்கிறார். நடு ரோட்ல நிற்கிற ஒருத்தருக்கு நம்ம பொண்ணை கொடுப்போமா?
கொடுக்க மாட்டோம். ஆனா அபூபக்கர் கொடுத்தார். காரணம் என்னன்னா அவர்கிட்ட ஈமான் இருக்குது. ஈமானை முதன்மைப்படுத்தி என்ன செய்றார், தன் மகளை திருமணம் முடித்து கொடுக்கிறார். அப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு வாழக்கூடியவங்க. அப்படி இருக்கின்ற பொழுது இவங்க தூரமாக போயிட்டு ஈச்சம்பர விதைகளை சேர்த்து கொண்டு தண்ணீர் எடுத்துக்கொண்டு வருவாங்க. அப்படி வந்து கொண்டு இருக்கின்ற பொழுது இரண்டு சம்பவங்கள் அவங்களோட வாழ்க்கை நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறது. ஒரு சம்பவம் என்ன தெரியுங்களா, இவங்க இப்படி ரொம்ப சிரமப்பட்டு தூக்கிட்டு வராங்க. தூக்கிட்டு வரும்போது ரசூலுல்லாஹுவும் இன்னும் சில சஹாபாக்களும் அந்த வழியாக வர்றாங்க. வந்தால் அஸ்மாவை பார்த்து ரசூலுல்லாஹுக்கு பரிதாபம் ஏற்படுகிறது. பரிதாபம் ஏற்படுகிறது. இன்றைக்கு அண்ணன் பொண்டாட்டி, அரை பொண்டாட்டி, தம்பி பொண்டாட்டி, முழு பொண்டாட்டி வச்சுக்குவான். இன்றைய சமூகம் அப்படித்தான் பார்க்கும். அண்ணன் பொண்டாட்டி, அரை பொண்டாட்டி, தம்பி பொண்டாட்டி, முழு பொண்டாட்டின்னு ஆக்கிடுவான். இன்றைக்கு சமூகம் அப்படி இருக்குது. அது கூடுமா கூடாதா என்பது பேசுறதுக்கு தான் இந்த டாபிக்கை நான் எடுக்கிறேன். ஏன்னா இன்றைக்கு நம்மளுடைய லைஃப் எல்லாம் ஹிந்துக்களை வைத்து, முஸ்லிம் அல்லாத மக்களினுடைய நாகரிகத்தை தான் நம்ம நாகரிகமாக பேசுகிறோம் இல்லைங்களா? ஆனா இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் பிரிச்சு தான் வச்சிருக்கும். உலகத்திலேயே எல்லா விதமான அம்சங்களையும் பிரித்து பேசிய ஒரு மார்க்கம் இஸ்லாம் தான். அதுல பாருங்க, ரோசம், கணவனுடைய ரோசம் ஒரு பெண்ணுக்கு மிகப்பெரிய ஒரு ஆயுதம். கணவன் ரோசம் இருக்குதானே, ரோசம் மிகப்பெரிய ஒரு ஆயுதம் பெண்ணுக்கு. அப்ப அஸ்மானாகி நடந்துட்டு வர்றாங்க, ரசூலுல்லாஹ் அந்த பாதையில வர்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, தனது ஒட்டகத்தை நிலத்தில் படுக்க வைக்கிறாங்க. எதுக்கு? அஸ்மானாகியை ஏற்றிட்டு போறதுக்கு. அந்த ஒட்டகம் டபுள் சீட். இப்ப நம்ம ஆட்டோ மாதிரி வச்சுக்கோங்களேன், பைக்கில் தனி சீட், டபுள் சீட்டு கிடையாது. இல்ல ஆட்டான்னு சொன்னா இங்கால ஒரு சீட்டு, இங்கால ஒரு சீட்டு, நடுவில் கெப்பண்டு வந்துரும்ல. அந்த மாதிரி குதிரையில ஒட்டகத்துக்கு அப்படி இருக்கும். அந்த ஒட்டகம் மெதட்ல இருக்கும். இவங்களை ஏற சொல்றாங்க. இவங்க என்ன செஞ்சாங்க, மறுத்துட்டாங்க. ஏன் மறுத்தாங்க தெரியுமா? அவங்களே வாயால சொல்றாங்க, என்னுடைய சகோதரியுடைய கணவர் தான் ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் ஒன்று யாரு, நபி. இரண்டாவது தனிமையில் வரவில்லை, நிறைய சஹாபாக்கள் வருகிறார்கள். ஆனால் என் கணவனுடைய ரோசம் அந்த இடத்துல எனக்கு ஞாபகம் வந்ததுன்னாங்க. இன்றைக்கு கணவனோட கோபம் வந்தா ரோசத்தெல்லாம் தூக்கி எறிஞ்சு நம்ம நடந்துடுறோம். கணவனோட வாய்த்தாக்கம் வந்துச்சா அம்மா வீட்டுக்கு போய்த்துருவோம், பாப்பா வீட்டுக்கு போய்த்துருவோம், பக்கத்துல போய் உட்கார்ந்துருவோம். நடக்குதா இல்லையா? கணவனோட ஒரு வாய்த்தாக்கம் வந்துட்டா உடனே அம்மா கால் பண்றது, அம்மா மரம் அங்கிருந்து வருவா, பத்ரகாளி மாதிரி வந்தா போச்சு. என் மகளை எப்படி வளர்ந்தது தெரியுமா, அப்படி வளர்ந்தது தெரியுமா, நீ யாரும் என் மகளுக்கு அப்படி நிறைய வார்த்தைகளை கொட்டுறாங்களா இல்லையா? சுப்ஹானல்லாஹ், பார்க்குறோமா இல்லையா? இவங்க என்ன பண்றாங்கன்னா, சஹாபியர் பெண்மணிகளோட அந்த வாழ்க்கையில முதல் வந்துக்கிட்டு அவங்க எடுக்கணுமா இல்லையா? அப்போ இந்த விடயம், இந்த காரியம், இந்த செயல்பாடு அந்த நேரத்தில் கஷ்டப்பட்ட அஸ்மா ரலியல்லாஹு அவங்க தெரியாதா? ஆனா அவங்க என்ன பார்த்தாங்க, என் கணவன் ரோசம் எனக்கு பெருசின்றாங்க. என்னுடைய கணவன் ரோசம் எனக்கு பெரிது. அப்ப கணவன் ரோசத்தை பெரிதாக நினைத்த அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அல்லாஹ்வுடைய தூதருக்கு பின்னாடி உட்கார்ந்து போவதை வெட்கப்பட்டு கணவனுக்காக நடந்து போனாங்க. அந்த தியாகத்தை நம்ம மேற்கொள்றோமா? யோசித்து பாருங்கள் அன்பார்ந்த தாய்மார்களே. அப்ப அன்றைய சஹாபிய பெண்மணிகள் கணவனுடைய ரோசத்தை பாதுகாக்க வாழ்ந்தாங்க. இன்றைக்கு நிறைய பேர் வெக்கம் கெட்டவர்களாக இருக்கிறாங்க. அல்ல நாடின சாலிஹான பெண்களை தவிர நிறைய பேர்ட்ட போன் இருக்குது, நிறைய பேர்ட்ட எம்ப்ராய்டிங் போன் இருக்குது. இப்ப இந்த போனை பொறுத்த வரைக்கும் இதுல எல்லா விதமான காட்சிகளும் வரும். நல்ல காட்சியும் வரும், கெட்ட காட்சியும் வரும், பார்க்க கூடாதது வரும், பார்க்க வேண்டியது எல்லாமே வரும். அந்த நேரத்தில் நம்ம ரோசப்பட்டு போனை தூக்கி மூடி வச்ச ஒரு நேரம் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம ஒரு படம் பார்க்கிறோம், நாடகம் பார்க்கிறோம், அல்லது ஒரு ஜோக்கான ஒரு காமெடி பார்க்கிறோம். பார்க்கும்போது என் கணவனுக்கு இது விருப்பம் இல்லை, என் கணவன் இதை விரும்ப மாட்டார் என்று நினைத்து போனை கீழே வச்சு போட்டு வெக்கத்தால் அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொன்ன ஒரு பெண்ணை காடுங்க, அப்போ கை தூக்க மாட்டோம். ஏன்னா நம்ம எல்லாம் அதே குவாலிட்டியில இருக்கிறோம். நான் ஏன் இந்த தகவலை சொல்றேன் தெரியுங்களா? நம்ம லைஃப்ல நம்ம வீட்டில்
நிறைய ஆண்கள் இன்றைக்கு மனதால குமுறிக்கொண்டிருக்கிறாங்க. எல்லா ஆண்களும் தான் இல்லாமன் ரஹிமல்லா, அல்லாஹ் ரஹ்மத் செஞ்ச ஆண்களையும் அல்லாஹ் ரஹ்மத் செஞ்ச பெண்களையும் தவிர. ஏன்னா கணவனுக்கு ரோசம் என்ற ஒரு பகுதி இருக்குது. அந்த ரோசம் என்ற பகுதியில் யாரும் கையடிச்சிடாதீங்க. கணவன் எவ்வளவு நல்லவனாக இருந்தாலும் அவனுடைய ரோசத்தில் கை வைத்தால் அவனை மாதிரி ஒரு மோசமான எடிட்யூட்டை உங்களை காண முடியாமல் போய்விடும். ரொம்ப டேஞ்சரான விஷயம் ஒரு கணவனுடைய சுய கௌரவத்தில் கை வைப்பது. அப்ப கணவன் ரோசம், சுய கௌரவம், இந்த ரெண்டுமே பெண்கள் நிதானமாக பேணி பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயம். அதுல பாருங்க, கௌரவமான, அதாவது கணவருடைய அந்த ரோசத்தை அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா மதித்து தான் தனக்கு என்ன வந்தாலும் பரவாயில்லை, தன் கணவன் மனசு புண்படக்கூடாது என்று நினைத்து நடந்து போனாங்க. பின்னாடி தன் கணவன் இந்த செய்தியை சொல்றாங்க. கணவன் மிக கடுமையாக வேதனைப்பட்டார். என்ன சொன்னார் தெரியுமா? நீ அந்த நேரத்தில் நடந்து வந்ததுதான் எனக்கு வேதனையாக இருக்குது. ஏன்னா அவனை கூப்பிட்டது யார்? அல்லாஹ்வுடைய தூதர் என்று. அல்லாஹ்வுடைய தூதர் எந்த பெண்ணுடைய கையையும் தொட்டது கிடையாது, தன் மனைவிமார்களை தவிர. தன்னை வளர்த்தெடுத்த அபூ தாலிபுடைய மனைவி, தன்னை வளர்த்த தாய், அவங்களை தவிர தன் கையால் சந்துக்காக தூக்கி கொண்டு போனது கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் அவ்வளவு மிக பக்குவமான ஒருத்தர். அப்ப ஜுபைர் செய்தியை சொன்னபோது ஜுபைர் கவலைப்பட்டாங்க. இதுல எல்லாம் எனக்கு ரோசம் வராது அப்படின்னாங்க. அப்படின்னா கண்டனை ஏறிட்டு போன அர்த்தம் அல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் மீது உயிரை விடவும் மேலாக நேசித்தாங்க. அதுதான் அங்கு உள்ள காரியம். அதே மாதிரி நீங்க பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்மானத்தில் உச்சகட்டத்தில் இருப்பாங்க. மதீனாவுல சில பெண்கள் வந்து ஆயிஷா நாய் வீட்டை உட்கார்ந்துட்டாங்க. ஒரு 9 பொம்பளை உட்கார்ந்து பேசிக்கொண்டு இருக்கிறாங்க. அப்ப அவங்களுடைய கணவன்மாரை பத்தி அழகான செய்திகளை சொல்றாங்க. ஒரு பெண்ணு தப்பா சொல்றா, ஒரு பெண்ணு வேணா வெறுப்பா சொல்றா, ஒரு பொம்பளை சும்மா ஹை லெவலா சொல்றா. அதுல ஒரு பெண்மணி சொல்றாங்க, நான் 2வது தரமாக என் கணவரை திருமணம் முடித்திருக்கிறேன். அந்த கணவரும் அவங்களுடைய பிள்ளைங்களும் குடும்பமும் என்னை தாங்குன்னு தாங்குறாங்கன்னா அவ்வளவு செப்பையான லைஃப் எனக்கு. அவ்வளவு அதாவது செப்பையான லைஃப். அதுல வந்து 22 வயசு 25 வயசை தாண்டும் போது மெச்சூரிட்டி கிடைச்சிடும். லைஃப்ல எது சரி எது தவறு, யார கதையை கேட்கணும் யார கதையை கேட்கக்கூடாது, லைஃபை எப்படி கொண்டு போகணும் என்ற மெச்சூரிட்டி அடைவதற்கு 20க்கு 25க்கு இடைப்பட்ட வயசு தான் தேவைப்படும். அப்ப என்ன வேலை நம்மளை என்னத்துக்கு கூட்டி போறீங்க? இன்றைக்கு பொம்பளைங்க என்னங்க இது, எப்பயுமே வீட்டுக்கெல்லாம் நான் கிடைக்கணுமா? அவங்க அங்க போறாங்க, இவங்க அங்க போறாங்க, அவங்க அப்படி போறாங்க, இவங்க இப்படி போறாங்க, அவங்க டூர் போறாங்க என்று அடுத்தவங்களையே சுற்றி சொல்லுவது இருக்குதா இல்லையா? நம்ம லைஃப்ல கணவன் என்ன சொல்லுவோம்? கணவனை வந்து என்ன சொல்லுவோம்? ஏங்க எப்பயுமே வாங்கங்க கோல்ட் ஃபேஸ் போவோம், வாங்க அங்க போவோம், இங்க போவோம், ஜூக்கு போவோம். ஜூக்கு என்ன இருக்குது? அந்த கரடியை ஆடு மாட்டை பார்க்கறது ஜூக்கு போகணுமா? இந்த போறது அப்படியே ஒரு ஹெப்பி இல்லைன்னு சொல்லல. ஆனா அதை நம்ம எப்படி சொல்லக்கூடாது? அடுத்தவனை வச்சு சொல்லக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு எந்த பயணம் போனாலும் தன் மனைவியில் ஒருத்தரை கூட்டி போவாங்க. அதுல சொல்றது வழக்கம் இருந்துச்சு. அப்படி போகத்தான் வேண்டும், வீட்டுக்குள்ள உட்காரக்கூடாது. பெண்களை எத்தனைக்கு தான் 4 சுவரை பார்த்துட்டு இருக்கிறது, வெளி உலகத்தையும் பார்க்கத்தானே வேண்டும். ஆனா அதுக்காக வேண்டி பெண்கள் என்ன செய்யக்கூடாது? இஸ்லாம் எங்களையும் கூட்டி போக சொல்லிக்கணும், அட்வான்டேஜ் எடுக்கக்கூடாது. அதை பத்தி பார்த்தீங்களா, அவங்க அப்படி போறாங்க இவங்க இப்படி போறாங்க. பொதுவாக கணவனை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க உங்களுடைய எதிர்காலத்துக்காகத்தான் ரொம்பவுமே கஷ்டப்படுவார். தன்னுடைய சொந்த லைஃபுக்காக கஷ்டப்பட மாட்டார். என் பிள்ளையுடைய லைஃப் என்ன, என் மகனுக்கு என்ன ஆகணும், என் மகளை எப்படி ஆகணும், என் மனைவிக்கு என்ன பாதுகாப்பு கொடுக்கணும் என்பதில் தான் அதிகமான கன்சென்ட்ரேட் பண்ணுவார். ஆனா அது நம்ம பெண்களுக்கு தெரியாது. அடுத்து என்ன தெரியுமா? தண்டை வீடு எவ்வளவு அழகா இருந்தாலும் அடுத்த வீட்டை பார்த்து தான் குறை சொல்லிட்டு இருப்பாங்க. தண்டை வீடு எவ்வளவு அழகா இருந்தாலும் பாத்தீங்களா அந்த பெயிண்ட. கணவன்மானும் சரிதான், கணவனால் கொடுக்கப்படக்கூடிய எல்லா விதமான சலுகைகளும் முற்றத்து மளிகை தான் நம்ம பெண்களுக்கு. முற்றத்து மளிகை என்ன செய்யாது? மணக்காது தானே. அதுதான் நம்ம ரிச் லைஃப் அப்படிதான். நம்ம அதிகமான பேருக்கு முற்றத்து மல்லிகை கணவன் தரக்கூடிய ஹிதுமத்தாக இருக்கட்டும், கணவன் தரக்கூடிய சலுகைகளாக இருக்கட்டும், கணவன் எல்லா விதமும் எப்படியா இருக்கு? முற்றத்து மல்லிகையாக தான் இருக்கும். அது இன்றைக்கு மட்டுமில்லை, என்றைக்கும் அப்படித்தான் இருக்கும்.
அல்லாஹ் நாடின சாலிஹான தாய்மார்களை தவிர. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு ஒரு கணவனுடைய சென்டிமெண்ட் விஷயத்துல, கணவனுடைய தன்மானத்துல எப்படி நடந்து கொள்ளணும் என்ற பக்குவம் தெரியாத வயசு அவங்களுக்கு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த பொம்பளை சொன்ன செய்தி அப்படியே ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அதை கேட்டோடனே ரசூலுல்லாஹ் முகம் மாறுது. எதால மாறுது தெரியுமா? வெக்கத்தால், தன் மனைவியை இன்னொருத்தனை உயர்த்தி பேசுறாங்களே என்கின்ற வேதனையால். இன்னைக்கு நிறைய லைஃப்ல சண்டைக்கு வர காரணம் அதுதானே. ஏன்னா பொன்னாடி கடிச்ச அவ பேசினத பேசினா, யாரை வச்சு பேசினா தெரியுமான்னு கேட்டுருவான். யாரடா? அவளுடைய தங்கச்சிட புருஷன் அதை வாங்கி கொடுத்தான். அவளுடைய புருஷன் தங்கச்சிட புருஷன் அதை வாங்கி கொடுத்ததுக்கு நான் என்ன பண்ணலாம்? ஏன் விரலுக்கு ஏற்ற வீக்கத்தை தான் நான் மேற்கொள்ளலாம். வரவு எட்டுனா செலவு 10 2 நான் யாரு கொடுக்கறது? கேள்வி நியாயமா இல்லைங்களா? அப்ப அடுத்தவங்க லைஃபை வச்சு தன் கணவனை என்ன செய்யக்கூடாது? இடை போடக்கூடாது. அப்ப அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு பக்குவம் இல்லாத வயசா, புரிதல் இல்லாத வயசா, என்ன பண்ணிடுறாங்க? இந்த மெசேஜ் தூக்கி அப்படியே கொடுத்துட்றாங்க. மெசேஜை கொடுத்தது ரசூலுல்லாஹ் புண்படுத்த கிடையாது. எந்த மெசேஜ் வந்தாலும் ஆயிஷா இப்படி தான் பண்ணுவாங்க. எந்த மெசேஜ் வந்தாலும் சரிதான், உடனே ரசூலுல்லாஹ் சொல்லிடுவாங்க, இப்படி ஒரு மெசேஜ் வந்துச்சு, இப்படி 4 பேர் வந்து இந்த செய்தியை கேட்டுக்கிட்டாங்க, இப்படி ஒரு பெண்களை வந்து இந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்கன்னு உடனே மெசேஜை கொடுப்பாங்க. அந்த மாதிரி மெசேஜ் தான் இவங்க கொடுக்குறாங்க. ஆனால் அந்த மெசேஜை உள்வாங்கி அல்லாஹ்வுடைய தூதர் மனவேதனைப்படுகிறார்கள். பட்டுவிட்டு கேட்டார்கள், ஆயிஷாவே அந்த மனிதனை விட நான் சிறந்தவன் இல்லையான்னு கேட்டாங்க. அப்பதான் ஆயிஷா நாய்க்கு புரிய வந்துச்சு, நம்ம சொன்ன தகவல் தவறா போச்சுது. அப்ப சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே அவரை விட 100 மடங்கு நீங்க நல்லவர் தான் அப்படின்னாங்க. அப்பதான் புரிஞ்சிச்சு, என்னதான் இருந்தாலும் கணவனுடைய தன்மானத்தில் எந்த இடத்திலும் கையடிக்க கூடாது. உங்க கணவன் நீங்க இன்னொரு ஆம்பளையை கம்பேர் பண்ணணுமாக இருந்தால் 2 பேரை மட்டும்தான் கம்பேர் பண்ணலாம். அது ஒரு ஆள் யார் தெரியுமா? பெற்றெடுத்த தந்தை. உங்களோட வாப்பா இருக்கிறாங்க இல்லையா, உங்க வாப்பாவை வச்சு நீங்க கம்பேர் பண்ணி பேசுங்க, ஒரு கதையும் ஒரு அசால்ட்டா எல்லாத்தையும் அசால்ட்டா நினைச்சுவாங்க, ஏசக்கூட மாட்டார். அது ஓ அப்பன் தானே, உனக்கு சரி வேற எவனுக்கு சரி வேற கட்டு வைத்துருவாரு. அதுவே உங்களுக்கு அண்ணன் தம்பி வச்சு பேசி பாருங்க, அவனுக்கு கோபமே வராது. என்ன செஞ்சாலும் உன் அண்ணன் தம்பி தானே, அவன் செய்யத்தான் செய்வான் அப்படின்னு பேசிடுவான். இதுவே உங்க தம்பியை பாருங்க என்று சொன்னா கோபம் வந்துடும். இதுவே என் தங்கச்சி புருஷனை பாருங்கன்னா கோபம் வந்துடும். இதுவே அடுத்த வீட்டு புருஷனை பார்த்து பேசினா கோபம் வந்துடும். அப்போ ஒரு கணவனுக்கு தன்மானம் என்ற ஒரு விடயம், அதுல எந்த இடத்துலையும் கையடிச்சிட கூடாது. அவன் உங்களுக்கு எது செய்யாட்டியும் பரவாயில்லை, அவனை அப்படி மட்டும் நோகடித்து விட வேண்டாம். ஏன் சொல்றேன் தெரியுங்களா? அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சந்திக்க ஒரு பெண்மணி வராங்க. இம்ரான் இப்னு ஹுசைன் என்கின்ற தாபீனுடைய சாட்சியார் தான். வந்து ரசூலுல்லாஹை சந்திக்கிறாங்க. சந்திச்சு சில விஷயங்களை பேசுறாங்க. ரசூலுல்லாஹ் பதில் சொல்றாங்க. சொன்னதுக்கு பின்னாடி ரசூலுல்லாஹ் திருப்பி கேட்கறாங்க, ஏப்பா நீங்க திருமணம் முடிச்சிட்டீங்களான்னு கேட்கறாங்க. கல்யாணம் முடிச்சிட்டீங்களா, மேரேஜ் லைஃப்ல வாழ்றீங்களான்னு கேட்கறாங்க. ஆமான்னு சொல்றாங்க. உங்க கணவனை பத்தி நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்கறாங்க. அவங்க பெருசா அப்படி ஒன்றும் கிடையாது, அவரும் அவரை பாடு நானும் இடபாடும் அப்படின்னு வேண்டாம் வெறுப்பு மாதிரி பேச்சு. இன்றைக்கு நிறைய லைஃப் அப்படித்தானே. கணவனை பத்தி யாருக்கும் சரியா தெரியாது. அவனை எப்ப கோவப்படுவான், எப்ப சிரிப்பான், எந்த நிலை எப்படி இருப்பான் ஒண்ணுமே தெரியாது. அவர் யாரு, வர்றதும் தெரியாது, போவதும் தெரியாது, புயல் மாதிரி ஆளுன்றுவோம். அவர் யாரு, அவரை பத்தி சொல்லையா வேணும்ன்றுவோம். இப்படித்தான் நம்ம கணவன் மாதிரி நம்ம படுத்துறோமா இல்லையா? ஆனா அல்லாஹ் நாடின சாலிஹான தாய்மான் அப்படி ஒரு காலம் பேச மாட்டான். ஆனா மேக்சிமம் அப்படித்தான் பேசுறோம். அதுக்கு காரணம் இருக்குது. நம்மள பெண்களில் அதிகமான பெயர் கணவன்மாரை எடுத்தறிந்து பேசுவது, வேண்டாம் வெறுப்பாக பேசுறதுக்கு ஒரே ஒரு காரணம், அது மீடியா மட்டும்தான். நாடகத்தை பார்ப்பதனால்தான் கணவனை எப்படி அவமதிக்கலாம் என்று படித்துக் கொள்வார். நாடகத்தை பார்ப்பதனால்தான் கணவனுடைய தாய் தந்தையை எப்படி கொடுமைப்படுத்தலாம் என்று படித்துக் கொள்வார். நாடகத்தை பார்ப்பதனாலதான் அடுத்த ஆம்பளைக்கு எப்படி ரூட்டு போடாமல் படிச்சுக்குவான். இதெல்லாம் நாடகம் கொடுக்கிற வழிமுறைகள் தான், மீடியா கொடுக்கக்கூடிய வழிமுறைகள் தான். எந்த மெகா சீரியலை நீங்க எடுத்துக்கொண்டாலும் மாமியா மருமா சண்டை இல்லாத மெகா சீரியல் கிடையாது.
புருஷனுக்கு துரோகம் செய்கிற மெகா சீரியல் இல்லாமல் எதுவும் கிடையாது. அடுத்தவன் பொண்டாட்டி ஆட்டை போடுறது எப்படின்னு படிக்காத மெகா சீரியல் கிடையாது. அப்ப டோட்டலாக மெகா சீரியல் என்ன சொல்லுவாங்க, குடும்ப நாடகம்ன்றுவாங்க. அது குடும்ப நாடகம் இல்லை, குடும்பத்தை குலைக்கும் நாடகம். இன்னைக்கு நீங்க எல்லாம் பார்க்கிறீங்களே நாடகம், அது குடும்ப நாடகம் அல்ல, குடும்பத்தை குலைக்கும் நாடகம். அது உங்களை மார்க் அடிப்படையில் திருத்திய நாடகம் அல்ல, உங்களுடைய மனசை உடைச்ச நாடகம். நீங்கள் நினைத்துக் கொள்ளக்கூடாது இது குடும்ப நாடகம் இல்லை, முசீபத்தானதுதான். அன்பார்ந்த தாய்மார்களே, எந்த வீட்டில் நாடகம் என்ற ஒன்று அரங்கேறுமோ அந்த வீட்டில் பரக்கத் என்ற ஒன்று புடுங்கப்பட்டு விடும். எந்த வீட்டில் கணவனுடைய சத்தத்தை மீறி உங்களுடைய அதிகார சத்தங்கள் உயருமோ அந்த வீட்டில் நிம்மதி என்ற ஒன்று பறிக்கப்பட்டு விடும். இன்றைக்கு இதெல்லாம் நடக்குதா இல்லையா? என்னத்தை செஞ்சாலும் கோடிக்கணக்கில் உழைச்சிருப்பான், வீட்டில் நிம்மதி இல்லை மொழின்னுவான். ஏன்னாலும் பார்த்தோம்னா பொண்டாட்டி அவ்வளோ ஆரோக்கியம் இல்லைன்றான். எதில் பார்த்தோம்னு சொன்னால் எப்போ பார்த்தாலும் ஃபோனில் உட்காந்துட்டு இருப்பா. ஏதாவது சொன்னால் தூக்கி வீசி போட்டு எங்கேயா போய் நிற்பா. ஏதாவது சத்தம் போட்டோம்னா உமாவை கால் பண்ணி உமா வர வச்சு சண்டை பிடிச்சிட்டு இருப்பா. வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. அப்போ உண்மையிலே லைஃபுக்கு நம்ம ஜாயிண்ட் ஆகுதல் நிம்மதிக்காகத்தான். அந்த நிம்மதியை இழந்துட்டு நம்ம ஒரு லைஃபை வாழ்ந்தோம்னா அது வாழ்க்கை வாழ தேவையில்லை. புரியுதுங்களா? இன்றைக்கு நிறைய பேர் விட முடியாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறான். வாழ்க்கை என்பது விட முடியாமல் வாழ்வதல்ல, புரிந்து வாழ வேண்டும், அறிந்து வாழ வேண்டும், அனுசரித்து வாழ வேண்டும். சக்சஸ் இல்லையா கட் பண்ணி போயிட்டே இருக்க வேண்டும். கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் போட்டு பக்தி பாட்டு படிச்சு கொண்டு இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? அப்ப லைஃப் என்பது நம்மளுடைய வாழ்க்கையில் கணவன்மாருக்குரிய தகுதியை தராதரங்களை புரிந்து அவர்களை வைக்க வேண்டிய ஸ்டாண்டர்டில் வைத்து வாழ வேண்டும். அப்ப கணவனுடைய தன்மானத்தில் கையடித்து விடக்கூடாது. அப்படி கையடித்தால் மிக பெரும் விளைவுகளை நீங்கள் இம்மையிலும் மறுமையிலும் சந்திக்க வேண்டி வரும். அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, உங்கள் கணவனை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன என்று கேட்ட பொழுது பெருசா ஒன்று மில்லியன்ட்டாங்க. என்ன அர்த்தம்? இப்போ நம்மளோட லைஃப்ல இருக்கிறது இல்லையா, கல்யாணம் முடிச்சு முதல் நாள், கல்யாணம் முடிச்சு இரண்டாம் நாள், கல்யாணம் முடிச்சு ஒரு வாரம், கல்யாணம் முடிச்சு ஒரு மாதம், இந்த நேரத்தில் கணவனை நம்ம எப்படி பார்ப்போம் சொல்லுங்க பார்க்கலாம். கல்யாணம் முடிச்சு முதல் நாள், கல்யாணம் முடிச்சு முதல் வாரம், கல்யாணம் முடிச்சு முதல் மாதம் எப்படி இருப்போம்? நம்ம வீட்டுக்கு அன்றைக்கு தான் அந்த விருந்தாளி மாதிரி விழுந்து விழுந்து கவனிப்போம் தானே. அவர் தண்ணின்னு கேட்டா தண்ணி அனுப்போம், டீன்னு கேட்டா டீ அனுப்போம், கேட்கறத முன்னுக்கே கொடுத்துருவோம். நடக்குதா இல்லையா? அவர் வர்றதுக்கு முன்னுக்கே ஏங்க இன்னைக்கு என்ன சமைக்கட்டும், என்ன விருப்பம் உங்களுக்கு, அதை போடவா இதை போடவா, அதை செய்யவா இதை செய்வா, ஏமா ஏதாவது செய்ய, சிச்சி நீங்க சொன்னதை தான் செஞ்சு வைப்பேன் என்று இவங்க நல்ல பாம்பை உறவு மோசமா வளைஞ்சு நிற்பாங்க. நல்ல பாம்பு இப்படி வளைஞ்சா இவங்க அதை விட வெட்டு போட்டு நிற்பாங்க. இது ஒரு மாசம் 2 மாசம் ஆனதுக்கு பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யுது, கவனிப்பு குறையுது. இதல்ல லைஃப், இதல்ல வாழ்க்கை. கணவன் வயதானாலும் உங்களோட கணவனாக இருப்பார், அவர் உங்கள் விருந்தாளியாக தான் நீங்கள் கவனிக்க வேண்டும். ஏன் தெரியுங்களா? உங்கள் கணவர் உங்கள் விருந்தாளி மட்டும்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், சுவர்க்கத்தில் இருக்கிற ஹூர்லிங்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சுவர்க்கத்துக்குரிய ஆண்மகனை நீங்கள் பெண்களாகிய நீங்கள் கொடுமை பண்ணினால், நீங்கள் கவனிக்காமல் இருந்தால் அவர்கள் என்ன சொல்வார்களாம்? பெண்ணே என் கணவர் உன் வீட்டு விருந்தாளி. சுப்ஹானல்லாஹ். உலகத்தில் நம்ம கணவர் தான், உலகத்தில் நம்ம கணவர் தான். ஆனால் ஹூர்லிங்கள் சொல்வார்களாம், என் கணவரை உன் வீட்டு விருந்தாளியாக இருக்கிறார், அவரை நீ கேவலப்படுத்தாதே, அவரை கண்ணியப்படுத்து அப்படின்னு ஹூர்லிங்கள் சொல்வதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள். அப்ப இந்த பெண்ணிட கேட்கிறாங்க, அந்த பெண் அசால்ட்டா சொல்றாங்க, அவருக்கு ஒரு கணக்கில் டோன் கேர் பண்ணிடுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், என்றாலும் உன் கணவனிடத்தில் நீ சென்று உன்னை பற்றி கொஞ்சம் விசாரித்துக்கொள், அவருடைய மனசில் உனக்கு என்ன இடத்தை வச்சிருக்கிறாரு. நம்ம கேட்கிறது, ஏங்க நான் ரொம்ப விருப்பமா, உங்க உம்மா ரொம்ப விருப்பமா, இதுக்கு என்ன பதில் சொல்றது? ஏன்னா உம்மா தான் எனக்கு விருப்பம், ஓ உங்க உம்மா தான் எப்பயும் விருப்பம், அப்ப எதுக்கு என்ன முடிச்சிய சண்டை வேற நடக்குதா இல்லைங்களா? சுப்ஹானல்லாஹ். தாய் என்பவள் வேறு, மனைவி என்பவள் வேறு. நம்ம அப்படிதான் நிறைய கேள்வி கேட்போம்.
நம்ம கேள்வி அப்படிதான் கேட்போம். உங்க அம்மா ஆக்குறது ருசியா இருக்குமா, நான் ஆக்குறது ருசியா இருக்குமா? யார் எதை போட்டா ருசியா தானே இருக்க போது, போடுறத போட்டா ருசியா இருக்க போது. அதுல வேற கேள்வி. ஏங்க என்ன மாதிரி உங்க அம்மா உங்களை விழுந்து விழுந்து கவனிச்சான்னு கேட்கறது. தாய் வந்து வயிற்ற பார்த்து சாப்பாடு போடுவா, பொண்டாடி பக்கத்தை பார்த்து சாப்பாடு போடுவாள். இதையுமா பேசிட்டு இருக்கிறது? இப்படி எல்லாம் கேள்வி கேட்பாங்க. இவன் என்ன செய்வான்? பாக்கடிக்குள்ள மாட்டுப்பட பாக்கு மாதிரி முடிஞ்சிட்டு இருப்பான். ஒன்னும் சொல்லிக்கொள்ள முடியாது. இல்லைன்னு சொன்னா உனக்கு சாப்பாடு கிடையாது, பெட்டும் கிடையாது, போ வெளியிலன்றுவாள். ஆமான்னு சொன்னா பாத்தீங்களா இவ்வளவு வருஷம் கஷ்டப்பட்டு வளர்த்தியே, நேத்து வந்தா என்னதான் பெருசா பேசுறேன்னு உம்மா கதை குத்தி காட்டுவாள். இவன் என்னதான் பேசுறது? இப்படித்தான் நம்ம பொம்பளை நிறைய பேர் புடிச்சல குடும்பத்தை பிரிக்கிறது. ஆனா அதனால நபி அவங்க சொன்னாங்க, உன் கணவன்கிட்ட போய் உன்னை பத்தி விசாரிச்சுக்க, அவன் தான் ஜன்னத்துக்கி ஒன்னாருக்கி, நரகத்துக்கும் அவன் தான் சொந்தக்காரன், சுவர்க்கத்துக்கும் அவன் தான் சொந்தக்காரன். ஏன்னா அவன் சர்டிபிகேட் உனக்கு முக்கியம்ட்டாங்க. ஒரு தாயின் சர்டிபிகேட் தேவை ஒரு ஆண் சுவர்க்கம் போவதற்கு, ஒரு மனைவி சுவர்க்கம் போவதற்கு சர்டிபிகேட் தேவை கணவனுடைய. கணவனுடைய சர்டிபிகேட் இல்லை என்றால் ஒரு பெண் சுவர்க்கம் நுழைய முடியாது. அதுக்கான கல்யாணம் முடிக்காம போறவங்க அப்படி கல்யாணம் கேட்க கூடாது. திருமணம் முடித்த பெண்ணுக்கானதை தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். கணவனுடைய திருப்தி இல்லாமல் சுவர்க்கம் நுழைய முடியாது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் தந்தை சொல்கிறார் வீட்டுக்கு வா என்று, தாய் சொல்றாங்க நீ வீட்டுக்கு வா என்று, கணவர் சொல்கிறார் இன்றைக்கு போகாதே என்கிறார். இன்றைக்கு நீ போகாதேன்னு சொல்லுகிறார். இப்ப நம்ம யார வார்த்தை கேட்கணும்? 20 வருஷம் வளர்த்த தாய் தந்தைய கருத்தை கேட்பதா, நேற்று முடித்த கணவன் கருத்தை கேட்பதா என்றால் இஸ்லாத்தின் சட்டம் கணவன் கருத்தை தான் மதிக்க வேண்டும். கணவன் திருப்தி பட்டால் மட்டும்தான் அதில் நீங்கள் அனுமதிக்க வேண்டும், சம்மதிக்க வேண்டும். எந்த அளவு தூரம் என்றால், ஒரு முறை அஸ்மா ரலியல்லாஹு உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு வியாபாரி வருகிறார், வந்து ஒரு அனுமதி கேட்கிறார். அம்மா, சாயங்கால நேரம் அசலுக்கு பின்னாடி உங்க வீட்டின் நிழலில் நான் கடை போட்டு பிசினஸ் பண்ணட்டுமான்னு கேட்கிறாங்க. இத்தனைக்கும் தன் கணவர் ஒரு வியாபாரி தான். அவங்க சொல்றாங்க, என் கணவன் அனுமதி இல்லாமல் எனக்கு இந்த இடத்தை உனக்கு தர முடியாது. என் கணவர் சாயங்காலம் லுகர் தொழுதுட்டு அல்ல அசர் தொழுட்டு வீட்டுக்கு வந்துருவாங்க. அந்த நேரத்தில் நீ வந்து அனுமதி கேளு, உனக்கு அனுமதி கிடைக்கும் அப்படின்னு அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அனுமதி கேட்டவரை அனுப்பிட்டாங்க. அவ கணவர் வந்ததுக்கு பின்னாடி அந்த மனிதர் வந்து கேட்கிறாங்க, வெளியில நின்று கேட்கிறாங்க, உங்க வீட்டின் நிழலில் நான் கடை போட்டு கொள்ளட்டுமா என்று கேட்கிறாங்க. அதுக்கு அஸ்மா நாயகி சத்தம் போட்டாங்க, ஏண்டா உனக்கு வேற இடமே கிடைக்கலையா, என் வீடு தான் உனக்கு இடம் கிடைச்சிச்சா அப்படின்னு சத்தம் போடுறாங்க. அதுக்கு ஜுபைர் சொன்னாங்க, ஏமா அவன் வெளியில தானே கடையை போட போறான், அதுக்கு எதுக்கு நம்ம ஏசணும், ஏப்பா அனுமதி கிடைச்சிட்டா போட்டுக்கின்றாங்க. சுபஹானல்லாஹ். பாத்தீங்களா, வெளியில போட்டாலும் ஆனா புருஷனை பத்தி ஒன்றும் தெரியாது, கணவனை பத்தி கேட்டால் ஒன்றும் தெரியாது. ஆனால் ரசூலுல்லாஹை பற்றி ரசூலுடைய மனைவி மட்டும் கேட்கின்ற பொழுது அக்குவேர் ஆணிவேராக சொல்லிக் கொடுப்பார்கள். சுபஹானல்லாஹ். சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தனது ஆடையை தனது கையால் தைத்துக் கொள்வார்கள். தனது பாதணி பிந்தால் அதை ரசூலுல்லாஹ் மூட்டிக் கொள்வார்கள். ஆண்களை மாதிரி ரசூலுல்லாஹ் வீட்டில் வேலைகள் செய்து கொள்வார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி வாழ்ந்திருக்கிறாங்க என்று ரசூலுல்லாஹை பற்றிய எல்லா விதமான நல்ல கருத்துக்களையும் சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்மளோட புருஷனை பத்தி நம்ம கேட்டோம்னா அவரை பத்தி எங்க கேட்கிறீன்றது அப்பயே புரிஞ்சிருக்கு. அந்த ஒரு வார்த்தை போதும். 10 வருஷம் உழைச்சு கொட்டிருப்பான், 10 வருஷம் தின்ன தந்திருப்பான், 10 வருஷம் எல்லா காரியமும் செஞ்சிருப்பான், 2 நாள் சுகம் இல்லாம வீட்டுக்குள்ள படுத்திருப்பான். ஏயா உன்னை முடிச்சு என்னத்தையா சந்தோஷத்தை கண்ணு ஏசுறது முகத்துக்கு முன்னுக்கு பாக்குறமா இல்லையா? இந்த மாதிரி எல்லாம் சஹாபா தாய்மார்கள் நடந்தது கிடையாது. இந்த மாதிரி எல்லாம் கணவனுடைய மனசு நோக்க பேசினது கிடையாது. எந்த அளவு தூரம் என்று சொன்னால், மரண செய்தியை கூட கணவனுடைய மன ஆத்திரத்தை அல்லது கவலையை ஊட்டும் அளவுக்கு சொல்ல விரும்பாதவர்கள் தான் சஹாபாக்கள். உம்மு சுலைம் நமக்கெல்லாம் தெரிஞ்ச வரலாறாக இருந்தாலும் முன்மாதிரியான சஹாபிய தாய்மார்களுடைய வாழ்க்கை எங்கள் வாழ்க்கைக்கு படிப்பினையாக அமையணும், நாங்களும் அப்படி நடக்கணும் என்பதற்கான ஒரு விடயத்துக்காக நம்ம பேசுறோம்.
உம்மு சுலைம் யாரு? தாய் உம்மு சுலைம். அவங்க வந்துகிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களுடைய மகன் சுகம் இல்லாமல் இருக்கிறார். சுகம் இல்லாம இருக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வரலாறு பாருங்க. பொதுவாகவே கணவன் என்பது தந்தையை விடவும் தாயை விடவும் சகோதர சகோதரிகளை விடவும் முதன்மைப்படுத்தப்பட வேண்டியது கணவர். அவரை விடவும் ஒன்று முதன்மைப்படுத்தப்படணுமா, அது இஸ்லாம் மட்டும்தான். இஸ்லாத்துக்கு பின்னாடி தான் கணவர், இஸ்லாத்துக்கு பதவி, இஸ்லாத்துக்கு பின்னாடி தான் நம்ம கௌரவம், இஸ்லாத்துக்கு பின்னாடி தான் ஊர் வழக்கம், இஸ்லாத்துக்கு பின்னாடி தான் உலக வழக்கமே. இஸ்லாத்தை மீறி ஒன்று வந்துவிடக்கூடாது. அப்ப உம்மு சுலைம் இருக்கிறாங்க இல்லையா, இந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா, ருமைஸா, அவங்களோட பேர் ருமைஸா. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவங்க ஆரம்பத்தில் மாலிக் என்ற விதத்தை முடிச்சிருந்தாங்க. இவர் கொடுமைக்காரன் கிடையாது, தப்பானவர் கிடையாது, துரோகி கிடையாது, அநியாயம் செய்தவர் கிடையாது, உண்ண கொடுக்காமல் பட்டணி போட்டவர் கிடையாது. எல்லா விதமான உலகத்து வாழ்க்கைக்கான தேவைகள் கரெக்டா செஞ்சிட்டு இருக்கிறவர். ஆனால் உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு இஸ்லாம் கிடைக்குது, ஏகத்துவம் கிடைக்குது, சுவர்க்கத்துக்கான வாழ்க்கைக்கான அடிப்படை கிடைக்குது. இப்ப இந்த வாழ்க்கை கிடைக்கும் போது கணவன் அதுக்கு ஒப்போசிட்டா நிற்கிறார், கணவர் அதுக்கு ஒப்போசிட்டா நிற்கிறார். இப்போது முடிவெடுக்கிறாங்க, கணவனா அல்லாவா, கணவனா அல்லாஹ்வுடைய தூதரா, கணவனா மார்க்கமா என்ற பெரும் போராட்டத்தில் அவங்க என்ன முடிவெடுத்தாங்க தெரியுமா, எனக்கு இஸ்லாம் தான் முக்கியம் அப்படின்னுட்டாங்க. அப்ப இவங்க இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க, செய்தி கணவனுக்கு கிடைக்குது. அப்ப மாலிக் வந்து கேட்கிறாரு, நீ என்ன இஸ்லாத்துக்கு போயிட்டியா, நீ இஸ்லாத்தை விட்டு வெளியில் வந்தால், பழைய மார்க்கத்துக்குள் வந்தால் உன்னோடு நான் வாழ்க்கை நடத்துவேன், இல்லை என்றால் உன்னோடு நான் வாழ மாட்டேன் என்று சொன்னா, இன்றைக்கு நம்ம என்ன முடிவெடுப்போம்? நமக்கு தெரியும் பித்அத் செய்வது மார்க்கம் இல்லை, வட்டி எடுப்பது மார்க்கம் இல்லை, அது செய்வது மார்க்கம் இல்லை, இது செய்வது மார்க்கம் இல்லை, ரசூலுல்லாஹ் காட்டாத எதுவும் செய்யக்கூடாது என்றெல்லாம் நமக்கு தெரியும், கத்தம் பாத்தியா கந்தூரிக்கு போகக்கூடாதுன்னு நமக்கு தெரியும். ஆனா என்ன சொல்லுவோம், என்ன செய்ய, புருஷன் நீ எனக்கு தேவையில்லைன்னுட்டாக. என்ன சொன்னார்கள், எனக்கு அல்லாஹ் போதுமானவன், எனக்கு அல்லாஹ் போதுமானவன். பாத்தீங்களா முன்மாதிரியே. உலக வாழ்க்கை முக்கியமா மறுமை வாழ்க்கை முக்கியமா என்றால், இஸ்லாமிய பெண்கள் எப்பொழுதும் மறுமை வாழ்க்கையை தேவை. அவங்க அன்னைக்கு இஸ்லாத்துல இருக்கல, இவங்கள பொன் கேட்டு வர்றாங்க, இவங்களைய பொன் கேட்டு வர்றாங்க. இவங்க சொல்றாங்க, என்ன நிறைய பேர் பொன் கேட்டு வந்தாங்க, நான் யாருக்கும் ஆமான்னு சொல்லல, ஆனா நீங்க காபிராக இருந்து முஸ்லீம் அல்லாம இருந்து கேட்கிறீங்க. என் கணவர் என்னை கொடுமைப்படுத்தினார் என்பதற்காக நான் தூக்கி வீசவில்லை, இஸ்லாமிய மார்க்கத்துக்காக நான் தூக்கி வீசினேன். நீங்கள் இஸ்லாத்துக்கு நுழைந்தால் என்னை திருமணம் முடிக்கலாம் என்று சொன்னார்கள். அவரும் இஸ்லாத்துக்குள் வருகிறார், திருமணம் முடிக்கிறார். வாழ்க்கை அழகாக ஓடுகிறது. ஓடும் போது ஒரு அழகான ஒரு ஆண் குழந்தை கிடைக்கிறது. அந்த குழந்தைக்கு உமைர் என்று பேர் வைக்கப்படுகிறது. உமைர் என்பவர் விளையாடும் வயதில் நோய்வாய்ப்படுகிறார், சுகம் இல்லாமல் விழுகிறார். கணவர் வியாபாரத்துக்கு போவதற்கு முன்னாடி குழந்தை அழகாக பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு வியாபாரத்துக்கு போய்விட்டார். திடீர் இப்ப நம்மளுடைய நிலைப்பாடு என்ன, இந்த கன்றாய் போன் இருக்குது இல்லையா, இந்த போன் பிள்ளை விழுவதற்கு முன்னாடியே விழுந்துட்டான்னு மெசேஜை கொடுத்து புருஷனை விழுத்தாட்டி விடுறது. பார்க்கிறோமா இல்லையா? ஏங்க புள்ள விழுந்துட்டான்னு சொன்னா இவர் என்ன புள்ள விழுந்து கைகால உடஞ்சு நினைச்சு கொண்டு அவர் வருவார், வேகத்தில் வாகனம் அடிச்சுட்டு அவர் போய் சேர்ந்துருவார். அப்பைக்கு வந்து பார்த்தா பிள்ளைக்கு ஒரு தம்பி சின்ன காயம், ஒரு பிளாஸ்டர் உடனே கதை முடிஞ்சுது. இந்த மாதிரி பதட்டம், எதை எடுத்தாலும் பதட்டம், நம்மக்கிட்ட அவசரம் இருக்குதா இல்லையா? நமக்கிட்ட இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பிரச்சனை என்ன தெரியுங்களா, அவசரம், பதட்டம், அவசரம். இந்த ரெண்டும் யாரிடத்தில் இருக்குதோ அவங்களுடைய நிம்மதி இருக்காது. நிப்பாங்க, எதுக்கும் அவசரப்படுற தெரியாது, பேச பிடிச்சாலும் மனித கணக்கு பேசிட்டு போவாங்க, என்னத்தமா பேசின தெரியாது. இதுதான் நம்முடைய லைஃப். அப்ப இந்த தாய் என்ன பண்றாங்க தெரியுமா, தன் மகன் மௌத்தானதுக்கு பின்னாடி அண்டை வீட்டாரை கூப்பிட்டு சொல்றாங்க, என் கணவனிடத்தில் நான் சொல்லாமல் நீங்கள் யாரும் அவசரப்பட்டு என் குழந்தையின் மரண செய்தி சொல்லக்கூடாதுன்றாங்க.
எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. இவங்க பிள்ளை எப்படி இருக்கிறான் என்ன சொன்னாங்க, ஐயோ உங்களுக்கு செய்தி சரியாதாங்க, உங்க பிள்ளை மூத்தா பேசுங்க. அவங்க அழல. என்ன ஒரு வார்த்தை சொன்னாங்க தெரியுமா, இருந்ததை விடவும் நன்றாக இருக்கிறார் என்று மட்டும் சொன்னாங்க. இருந்ததை விடவும் நன்றாக இருக்கிறார். அப்ப மனைவியுடைய வார்த்தை வந்து ரொம்ப சாந்தமா இருந்துச்சா? நம்ம எல்லாம் அப்படியா இருக்கிறோம்? கணவன் டயர்டா வருவான், நம்ம வீட்டில் நிற்போம், பாருங்க மகன் செஞ்ச காரியத்தை சொல்லி அவனை போட்டு கொடுத்துடுறது. அவன் வர்ற ஆத்திரத்திலையும் செக் ரிட்டனு, கடங்கார, வயல்ல யானை தின்னுட்டு அல்லது பண்டி மேய்ஞ்சிட்டு அந்த வெறுப்புல வீட்டுக்கு வருவான். இவனை கதையோட இழுத்து வச்சு ஒன்று குட்டு வாங்க போய் விழுவான். நடக்குதான் இல்லை நம்ம லைஃப்ல? நம்ம எல்லாம் வந்துட்டு இப்படித்தான் சுட சுட படபட தான் நிற்போம். இந்த அடுப்புக்க போட்ட உப்பு மாதிரி. அடுப்புக்க போட்ட உப்பு என்ன செய்யுங்க, படபடன்னு வெடிக்குமா? இதுதான் நம்ம ரியல் லைஃப். கொஞ்சம் பொறுமை கிடையாது. பொறுமையா இருந்தோம்னா அழகாக வாழ்க்கையை கொண்டு போகலாம். இந்த பொறுமை இல்லாததுனால நம்ம எத்தனை பேர் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டத்தைப்படுறோம். இந்த பொம்பளை வேதனை, ஆத்திரம், கவலை எல்லாத்தையும் போட்டுட்டு முகத்துல கூட கவலை காட்டுல பாருங்களேன். யோசிச்சு பாருங்க, ஒரு குடும்பத்து பெண்ணிடத்துல கணவனை சந்தோஷப்படுத்துவதில் தன் கவலைகளை மறக்க வேண்டும் என்பது இஸ்லாம். இது அப்படியே கொண்டிருக்கிறோம். என்ன மோத தூக்கி வச்சுட்டு அது ஒன்றும் இல்லை, இப்படியே இருப்ப அறவரா. என்னமா மோத அது ஒன்றும் இல்லை. அவன் நினைச்சு கொள்ள வேண்டியதான், என்னமோ நடந்துட்டு சொல்லு பரவாயில்லை, சொன்னா மட்டும் செஞ்சு தந்துடுவீங்களாக்கும். இப்படியே பேசுறது. சரி சொல்ல, பார்க்க ஜீரணிக்க முடியல, சொல்லு. அப்ப எங்க முகம் அவ்வளவு அசிங்கமா இருக்கிறா, திருப்பி அடுத்த பிரச்சனை. இப்படியே இட்டிக்கு போட்டியா பேசி 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 ஏண்டா முடிச்சேன்னு யோசிக்கிற அளவுக்கு நம்ம லைஃப் இருக்குது. ஆனா அல்லாஹ் நாடின சாலிஹான தாய்மார்களை தவிர. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, தன் பிள்ளை மௌத்தா போயிட்டும் கணவர் வர்றாரு, சிரிச்ச முகத்தோடு வரவேற்கிறாங்க. சிரிச்ச முகத்தோடு வரவேற்கிறாங்க. வரவேற்று அவருக்கான எல்லா விதமான பணிவிடையும் செய்யறாங்க. இரவு உணவையும் கொடுக்குறாங்க. அன்றைய நாள் கணவன் மனைவியாக வாழ்ந்தும் முடிச்சிடுறாங்க. அப்ப அவருடைய மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிவிட்டது. அவர் எல்லா விதமான ரிலாக்ஸும் ஆனதுக்கு பின்னாடி ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஏங்க, உங்கள்கிட்ட ஒருத்தர் கடனாக ஒரு விஷயத்தை தர்றாரு, அமானிதமாக ஒரு விடயத்தை தர்றாரு, ஒரு பொருளை தர்றாங்க. அமானிதமாக தந்ததை கேட்டால் என்ன செய்யணும்? என்னம்மா இது அமானிதமாக கேட்டால் திருப்பி கொடுக்கத்தானே வேணும். நான் அப்படித்தான் நினைக்கிறேன் உமைர் விடயத்தில் அப்படின்றாங்க. அப்ப என்ன அர்த்தம்? அல்லாஹ் உமைர் அமானிதமாக தந்து எடுத்துக்கிட்டான புள்ள மௌத்தாயின்னு அர்த்தம். அதை கூட நேரடியாக சொல்லலை பாருங்க. எவ்வளவு சாணக்கியமான பேச்சு பாருங்களேன். அந்த பெண்ணிடத்தில் இருக்க வேண்டியது சாணக்கியமான பேச்சுக்கள் தான். எடுத்த எடுப்புக்கு சடாபடான்னு பூ போட்டு உடைக்க, கிளாஸை போட்டு உடைக்கிற மாதிரி புருஷனுக்கு முன்பு பேசக்கூடாது. நம்ம பெண்களை மேக்சிமம் எப்படி பேசுறோம்? குடும்ப வாழ்க்கைக்கு தகுதி இல்லாத ஒருத்தியாக தான் வாழ்க்கை நடத்துறோம். அதனால நிறைய பேர் லைஃப்ல நிம்மதி இல்லை. ஆனா இந்த தாயை பாருங்க எப்படி கேள்வி கேட்கிறாங்க. ஏனுங்க, உங்கள்கிட்ட ஒருத்தர் ஒரு பொருளை அமானிதமா தான் திருப்பி கடை என்ன பண்ணுவீங்க? ஏமா திருப்பி கடை கொடுக்கத்தானே வேணும், அதான் அவன் சொத்து. உமையீர் அல்லாஹ் அந்த சொத்து அவனே திருப்பி எடுத்துக்கிட்டான்டாங்க. அவ்வளவுதான். அப்ப பாருங்க, ஜனாசா விழுந்த வீடு, அழுகை ஒப்பாரியோடு இருக்க வேண்டிய ஒரு தாய், வீட்டு முழுக்க எல்லாரும் சோகத்தோடு இருக்க வேண்டிய நிலைமையில கூட எல்லாரையும் திரட்டி வீட்டுக்கு அனுப்பிவிட்டு தான் கண்ணீர் தனதுக்குள்ளேயே அழுது கொண்டு தன் முகத்தில் சிரிப்பை வெளிப்படுத்தி கொண்டு அந்த கணவரை கண்ணியப்படுத்தி அன்றைய நாள் கணவனை சந்தோஷப்படுத்தி பின்னாடி இந்த தகவல் ஆறுதலா சொல்றாங்கன்னா எவ்வளவு பெரிய பொறுமை ஒன்று வேணும். அதான் அல்லாஹ் சொல்கிறான், பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருக்கிறான். பொறுமை யாரிடத்தில் இருக்குதோ அவங்க வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கும், பரக்கத்து இருக்கும். பொறுமை இல்லை என்றால் வாழ்க்கையில் நிம்மதியும் இல்லை, சந்தோஷமும் இல்லை, பரக்கத்தும் இல்லை. எந்த ஒரு இஸ்லாமிய அடிப்படையிலான நல்ல காரியங்களும் இருக்காது. அப்ப அவரு ரொம்ப ஆத்திரப்படுறாரு, ரொம்ப கவலைப்படுறாரு. உடனடியாக ரசூலுல்லாஹ் அதிகாலை ஓடி போறாங்க. ஓடி போய்த்து, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, என்னுடைய மனைவி இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நடந்தும் சொல்லாமல் இப்படியெல்லாம் நாங்கள் நடந்துக்கிட்டோம்,
எல்லாத்தையும் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இருகரம் ஏந்து, யா அல்லாஹ் அன்று இரவில் அவர்களுக்கு பரக்கத் செய்வாயாகன்னு கேட்டாங்க. அந்த இரவின் அவர்களுக்கு பரக்கத் செய்வாயாக. அதில் ஒரு குழந்தை கிடைக்கிறது. அந்த குழந்தை மார்க்கத்துக்கு ஹாஃபிலாக மாறுகிறது. அந்த குழந்தைக்கு குழந்தை கிடைக்கிறது. அவர்களும் மார்க்கத்தின் ஹாஃபிலாக மாறினார்கள். சுப்ஹானல்லாஹ். எப்படிப்பட்ட ஒரு தாய்! இந்த முன்மாதிரியான தாய் நம்ம வாழ்க்கையில ஆங்காங்கே வந்து வந்து போனால்தான் நம்ம வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும். நம்ம வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில செய்திகளை நமக்கு சொல்லிக்க தர்றாங்க. என்ன செய்தி அப்படின்னு சொன்னா, மன் கான லஹு ஸலாஸு பனாத்தின், யாரிடத்தில் 3 பெண் பிள்ளைகள் இருந்து, ஃபஸபர அலைஹின்ன, அவர்கள் விடயத்தில் பொறுமையை கையாண்டு, அவர்களுக்கு உணவளித்து, அவர்களுக்கு குடிக்க கொடுத்து, அவர்களுக்கு உடை அணிவித்து, எப்படி மின் ஜிதத்திஹி, அவருடைய பொருளாதாரத்துக்கு ஏற்ப அந்த பெண்ணை கவனித்து வளர்த்தால், ஹுன்ன குன்ன, அவர்கள் லஹு ஹிஜாப மினன்னாரி யௌமல் கியாமா, நாளை மறுமையில் நரகத்தில் இருந்து விடுதலை எடுத்து கொடுப்பதற்கு அந்த 3 பெண் பிள்ளைகள் அமைவார்கள். அது நம்ம பார்க்கணும். உங்க கணவர் மூத்தா இருப்பார், நீங்க தான் அந்த பிள்ளைகளை வளர்க்கணும். அந்த பிள்ளைகளை மார்க்கத்தோடு வளர்க்குறீங்க. அந்த பிள்ளைகளுக்கு அழகான கல்வியை கொடுக்குறீங்க. அழகானவர்களுக்கு திருமணம் முடித்து வைக்கிறீங்க. நீங்கள் மரணித்தால் இந்த பெண் பிள்ளைகளை நீங்க வளர்த்த முறை, இந்த பெண் பிள்ளைகளுக்கு செலவழித்தது, இந்த பெண் பிள்ளைகளை அழகான முறைக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுத்தது, இவைகள் அனைத்து நாளை மறுமையில் உங்களை நரகத்தை விட்டு பாதுகாத்து விடும். யோசிச்சு பாருங்க. அப்போ நமக்கு என்ன தேவை தெரியுங்களா? வாழ்க்கையில் விமோசனத்துக்கு பொறுமை தேவை. வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கு பொறுமை தேவை. அவ பொறுமை இருந்தால் நமது வாழ்க்கைகள் நிச்சயமாக விமோசனம் பெறும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்த தாய்மார்களே, இப்படி பெண்கள் குடும்ப வாழ்க்கையில் பிள்ளைகளை நல்ல முறை வளர்ப்பதிலும் கணவனை கண்ணியப்படுத்துவதிலும் மார்க்கம்தான் முதலிடம் என்ற அடிப்படை வாழ்வதில் பெண்கள் வாழ்ந்தார்கள். கணவன் தாய் தந்தையர் இன்னைக்கு நிறைய பேர் பாப்பா அம்மா மனசை எப்படிதான் நோக்கடிப்பான். மார்க்கம் என்று வருகின்ற பொழுது விதியாத்த வாப்பா எவ்வாறு குருவா சொன்னா இருக்கும், எங்களோட வாப்பாட மனசை நோக்கடிச்சுட்டா நாங்கள் எப்படி இப்படி தான் செய்யறதுன்னு கேட்பாங்க. எங்கள் கணவருடைய மனசை நோக்கடிச்சுட்டு நாங்கள் இப்படி தான் நடந்து கொள்றோம். தன்னை வீட்டில் வேலைக்காரங்களாம் இருக்கிறாங்க, ஆளை பிடிச்சு கூட ரசூலுல்லாஹ்வை சந்திக்கிற ஆள் அனுப்பலாம். ஆனால் தன் கணவனை தான் கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவங்க சொந்த வீட்டில் இருந்து சமைச்ச சாப்பாடை எடுத்துட்டு ஹிரா குகைக்கு நடந்து போவாங்க. ஹிரா குகை என்ன வேப்பங்குளம் கிட்டே நிற்குது, எவ்வளோ தூரம் போகணும், அந்த மாதிரி போகணும் தூரம். தான் திருப்திப்படுத்த வேண்டும் என்று தன்னுடைய எல்லா விதமான சொகுசானதை விட்டுவிட்டு கணவனுக்காக நடந்து போவாங்க. இன்னைக்கு சில பெண்களை பார்க்கலாம், ஆச்சரியமா இருக்கும். என்ன செய்வாங்க தெரியுமா? இந்த காலத்து இதுக்கு எனக்கு தெரியாது. அந்த காலத்தில் வீட்டில் சமைச்சு கணவர் வயலில் வேலை செய்வார். கணவர் வயலில் வேலை செஞ்சுட்டு இருப்பார். வீட்டில் அவங்க சமைச்சு அவங்களே சாப்பாடெல்லாம் கட்டி எடுத்து தலையில் வச்சுட்டு அப்படியே வரும்போறதெல்லாம் நடந்துட்டு போய் கணவன் சாப்பாடு விடுவான். பார்த்துருக்கீங்களா? அப்படி ஒரு காலம் இருந்துச்சா இல்லையா? உங்கள் ஏரியாவில் இருந்துச்சா இல்லையா? இன்றைக்கு இருக்குது. அது ஃபோன் பண்ண, ஏங்க சாப்பாடு சமைச்சாச்சு வந்து தின்னுட்டு போங்க, அவ்வளவுதான். கொஞ்சம் பிஸியாக இருக்கிறேன், அப்படியா, சரி டைம் கிடைச்சா வாங்க. நம்ம போனால் என்ன பிரச்சனை? நம்ம போனால் நமக்கு மிகப்பெரிய நன்மைகள் தரப்படும். அல்லாஹ்வுடைய திருப்தி கிடைக்கும், கணவன் துஆ கிடைக்கும். அட என் மனைவி இந்த வெயிலில் இவ்வளவு நடந்து வந்துட்டாளே, அல்லாஹ் என் மனைவி பார்த்த நீ மன்னிச்சிரு ரஹ்மானே என்று கேட்டால் அல்லாஹ் மறுப்பானா? நான் கேட்கிறேன், அல்லாஹ் மறுப்பானாங்க? அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் இல்லை? அந்த மன உறுதியை புருஷனை கொடுக்குறியமா? அந்த மனநிலையை புருஷனை உருவாக்கி வச்சிருக்கிறோமா? கட்டின காலத்திலிருந்து ஏண்டா இப்படி ஆடுறான்னு கேட்போம். அந்த அளவுக்கு வாழ்க்கையை போயிட்டு இருக்குது. ஆனால் கதீஜா நாயகி அங்கே வைத்து சாப்பாடு கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடி ஜிப்ரீல் ஓடி வந்துடுறாரு. ஜிப்ரீல் ஓடி வந்து, உங்க மனைவி இன்னும் பாத்ரூமில் எழுதினானா, மாமியா வீடு சுவர்க்க மாதிரின்னு எழுதினானா.
இதை வந்து மாமியா பார்த்துட்டு அது 7 நாளைக்கு மட்டும் கீழே எழுதிட்டு போனாவான். இந்த மாதிரி தான் நம்ம லைஃப் இருக்குது. நம்ம லைஃப் அப்படித்தானே இருக்குது. அப்படி இல்லைங்க. உங்கள் கணவன் எத்தனை வயதானாலும் அவரை நீங்கள் பிரித்து வைக்கக்கூடாது. உங்க 2 பேருக்கு 60 வயசுன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு 70 வயசு, உங்களுக்கு 50 வயசுன்னு வச்சுக்கோங்க. அந்த 50 வயதிலும் நீங்க பேர பிள்ளைய கூட கண்டிருக்கலாம். உங்கள் கணவன் தான் முதலிடம் உங்களுக்கு. இன்றைய பெண்களுடைய சில துர்பாக்கிய நிலை என்ன தெரியுமா? மகன் தோளுக்கு மேல வளர்ந்துட்டான்னா புருஷனை கைவிடுறது. போயா என் புருஷன் என் பிள்ளை எனக்கு இருக்கிறான், நீ எல்லாம் பெரிய ஆளான்னு கேட்கிறாங்களா இல்லையா? லைஃப்ல நடக்குதா இல்லையா? தன் மகனை காரணம் காட்டி புருஷனை ஒதுக்கி வைக்கிறது. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அதெல்லாம் கூடாது, ஹராம் ஹராம். அன்பார்ந்த தாய்மார்களே, அதனால் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ளுங்கள். கணவனுடைய திருப்தி இல்லாமல் ஒரு பெண்ணால் சுவர்க்கம் நுழைய முடியாது. அதனால தான் அன்றைய சஹாபிய பெண் கணவனுடைய தன்மானத்தில் கையடிக்காமல் கணவனுடைய திருப்தியை எதிர்பார்த்து கணவனுக்காக வாழ்க்கை நடத்தியவர்கள் தான் இன்றைக்கு நாங்கள் பெயர் சொல்லும் போது ரலியல்லாஹு அன்ஹா என்று புகழ்ந்து பேசுகிறோம். இல்லாட்டி பேச முடியுமா? பேச முடியுமான்னு கேட்கிறேன். முடியாது இல்லை. எனவே அன்பார்ந்த தாய்மார்களே, ஒரு சில வரலாறு தான் சொல்லியிருக்கிறேன். இன்னும் ஏராளமான வரலாறு இருக்குது. மார்க்கத்துக்காக வேண்டியும் மார்க்கத்தை முதன்மைப்படுத்தி தன்னை வழிநடத்தக்கூடிய கணவனுக்காக வேண்டி வாழ்ந்தது. டயர்ட் ஆகிட்டேன், நானும் டயர்ட் ஆகிட்டேன், அதான் பிரச்சனை. அதனால் அன்பார்ந்த தாய்மார்களே, வாழ்க்கையில் முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை நாம் கொண்டு வருவதாக இருந்தால் நிச்சயமாக மார்க்கம் சொல்வதோடு நாங்கள் வாழ வேண்டும். இறுதியாக புகாரியில் வரக்கூடிய ஒரு செய்தி, 115வது செய்தியோடு நாம் நிறைவு செய்யலாம்னு ஆசைப்படுகிறேன். ஒரு அதிபயங்கரமான ஒரு செய்தி தான். திடீரென்று ஒரு கனவு காண்றாங்க. கனவு கண்ட ரசூலுல்லாஹ் விழுத்து எழும்பி சுபஹானல்லாஹ் என்று சத்தம் போட்டு சொல்றாங்க. சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், இந்த இரவு ஃபித்னாக்கள், குழப்பங்கள் பரவுகின்றன, அதே மாதிரி அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தும் பரவுகின்றன என்று சொல்லிவிட்டு தனது மனைவிமார்களை தட்டி எழுப்பி சொன்னார்கள், ஃபருப்ப காசியத்தின் ஃபித் துனியா ஆரியத்தின் ஃபில் ஆஹிரா. உலகத்தில் ஆடையோடு இருப்பவர்கள் நாளை மறுமையில் ஆடையின்றி எழுப்பப்படுவார்கள் அல்லது ஆடையின்றி இருப்பார்கள் என்று சொன்னார்கள். பொதுவாகவே உலகத்தில் மறுமையில் எழுப்பப்படுகின்ற ஆண்களும் பெண்களும் ஆடையின்றி தான் எழுப்பப்படுவோம், அது வேறு. ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உலகத்தில் ஆடையோடும் மறுமையில் ஆடையின்றும் இருப்பார்கள் என்றால் என்ன அர்த்தம்? உலகத்தில் தக்குவா என்ற ஆடையை அணியாமல், உலகத்தின் அடுத்தவன் பார்வைக்காக மினுக்கி கொண்டு டைட்டா உடுத்துக்கொண்டு சும்மா சொஃப்டான ஆடைகளை உடுத்துக்கொண்டு உள்ளாடை விளங்குற அளவுக்கு வெளியில ஆடை உடுத்துக்கொண்டு கைகள் தெரியும் அளவுக்கு கால்கள் தெரியும் அளவுக்கு நடக்கிறாங்களா இல்லையா பெண்கள்? இஸ்லாம் ஹராமாக்கிய பகுதிகளை அசால்ட்டா திறந்துட்டு போறாங்களா இல்லையா பெண்கள்? இந்த மாதிரியான பெண்கள் எவ்வளவு இபாதா செய்தாலும் நாளை மறுமையில் ஆடையற்றவர்களாக நிற்பார்கள் என்றால் அவர்களுக்கு எந்த இபாதாவும் பயனளிக்காது நாங்கள் ரசூலுல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். அதனால தாய்மார்களே, நிதானமாக கையாளுங்க. மறுமை வாழ்க்கைக்காக வேண்டி சஹாபிய தாய்மார்கள் எப்படியெல்லாம் தங்கள் வாழ்க்கையிலே மாற்றிக்கொண்டார்கள் என்பதை தேடி படித்து அதன் அடிப்படையில் வாழக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஹாதா இல்மி வல் இல்மு இந்தல்லாஹ் வஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.